யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்த தெய்வ பிள்ளைகளாக ஆண்டவரை கொஞ்ச நேரம் நாம் சோத்தரிப்போம். இயேசு ராஜபினை நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட சோத்தரிப்போம். அவர் சிலுவையிலே நமக்காக பெற்று தந்த, சிலுவையிலே நமக்காக செய்த எல்லா ஆசீர்வாத நன்மைகளையும் எண்ணினவர்களாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தருக்கு அப்படியே நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் நல்லவர், 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 நல்லவர். ஓ எங்கள் இரட்சகர், நீர் நல்லவர், 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 நல்லவர். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியாய் எங்களுக்காக வெளிப்பட்ட எங்கள் ஆண்டவராக இயேசுவே, நீர் ஓ நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா, க்ளோரி, 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 க்ளோரி. உமக்கே மகிமை, 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 மகிமை. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, இரட்சகருக்கு மகிமை, எங்கள் மீட்பருக்கு மகிமை, எங்கள் ஆண்டவருக்கே மகிமை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை தேடி வந்து தெரிந்து எடுத்து முன் அறிந்து முன் குறித்து பெயர் சொல்லி எங்களை அழைத்து உம்முடையவர்களாய் எங்களை மாற்றின ஓ எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஓ நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை.
மரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்தி மரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அன்றைக்கு யோபு பக்தன் சொன்னார், நான் நம்புகிற கர்த்தராயிருக்கிறவர், நான் நம்புகிறவர், அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர், என்று சொன்னவர். யோபுவை போல நாமும் கூட அல்லது எப்படிப்பட்ட நம்பிக்கை நாமும் கொண்டவர்களாக இருந்தால், ஓ தேவ பிள்ளையே, நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். நம்புகிற தேவ பிள்ளைகள் ஒருவரையும் அவர் விட்டு விலக மாட்டார். ஓ ஆண்டவரை பார்த்தபடி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை இன்னும் நான் நம்புவேன், இனிமேலும் நான் நம்புவேன், இனி வரக்கூடிய காலங்களிலும் நான் நம்புவேன், 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 நம்புவேன். சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நம்புவேன். நீ நல்லவர் என்பதை நம்புவேன், நீர் கிருபை உள்ளவர் என்பதை நான் நம்புகிறேன். ஓ ஹல்லேலூயா, என்னை நடத்த வல்லவராக இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன், 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 நம்புகிறேன். ஓ ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி. தேவ கிருபை ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்ததாமே நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வருகிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஆராதனை கலந்து கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே இயற்கை தடையாயிராதபடி கர்த்தர் இந்த காரியத்தில் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி அருளுவீராக. உடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும், உடைய வல்லமையின் கரம் கூட இருந்து அவர்களை சுகபத்திரமாக கொண்டு போய் சுகபத்திரமாக ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்யும். தேவாதி தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமை விழட்டும். உங்கள் இரத்தத்தாலை மூடிக்கொள்ளும், மறைத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். தேவ கிருபை கூட இருந்து உடன் இருந்து உடைய பிள்ளைகளை நடத்தட்டும். உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய வாக்கு தத்துவம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ கீழாகாமல் மேலாவாய், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படியாகவே கர்த்தர் நம்மை உயர்த்த மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். சகோதரனோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம்
ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். செங்கடலும் யோர்தானும், செங்கடலும் யோர்தானும் உன்னை கண்டு விலகி ஓடுமே, உன்னை கண்டு விலகி ஓடுமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர், உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும், பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஆளும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார். பாடுவோமா? பாலும் தேனும் ஓடுகின்ற, பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார், தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழா
வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. எல்லாரும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. கரங்களை தட்டி ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உயர்ந்தவனை உயர்த்துவது இந்த உலகத்தின் காரியம். ஒரு ஆஃபீஸில் நல்ல நிலைமையில் படித்தவங்களை, நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவங்கள இன்னும் அப்படியே உயர்த்திக்கிட்டே போவாங்க. இது உலகத்தினுடைய காரியம், உலகத்தினுடைய தத்துவம், உலகத்தினுடைய லாஜிக். ஆனால் கர்த்தருடைய லாஜிக் என்னன்னா, அவர் உயர்ந்தவனை எப்படி தாழ்ந்தவனை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் பார்க்கும், ஒரு இன்டர்வியூக்கு போனால் என்ன படிச்சிருக்க, எது படிச்சிருக்கிற பார்க்கும், உனக்கு இப்படிப்பட்ட உயர்வெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு இந்த நிலைமை தான். ஆனால் அவருடைய கணக்கு எப்படிப்பட்ட கணக்குன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது 1 சாமுவேல் 2வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை 6, 7, 8 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாக இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாக இருக்கிறார். அவர் எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரித்து கொள்ளவும் பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை 7வது வசனத்தை வாச்சா, கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய செய்கிறவருமாக இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, நான் இந்த வசனத்தை பார்க்கும்போது தரித்திரமடைய செய்கிறவரும் அவர்தான், ஒரு மனிதனை ஐஸ்வர்யமடைய செய்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவான் இந்த பூமியில் வாழ்ந்தானா, அவனுடைய வீட்டிலே ஒரு தரித்திரனும், லாசரு என்று சொல்லக்கூடிய தரித்திரனும் அவன் வீட்டுக்கு முன்னாடி கடந்தான். ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது நாய்கள் அவனுடைய பருக்களை எல்லாம் நக்கிட்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஐஸ்வர்யவனுடைய மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளுக்காக, சிந்துகிற அந்த உணவுக்காக அவன் காத்திருப்பான். அந்த காரியங்களை பார்க்கும்போது இந்த ஐஸ்வர்யவான் செய்த காரியம் என்ன அப்படின்னா, அவன் இந்த நாயை நினைக்கிற அளவுக்கு கூட ஒரு தாழ்ந்து கிடக்கிற ஒரு மனுஷனை நினைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அந்த வசனத்தில் வாசித்தோம் அல்லவா, ஆண்டவர் தரித்திரம் அடைய செய்கிறவர். ஆண்டவருடைய சத்தத்துக்கு மீறி ஒரு மனிதன் தானாக எதாகணும் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்னா, ஆண்டவர் அப்படியே அவங்களுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து அப்படியே கீழே இறக்குவார். அதே நேரத்தில் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாக இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாக இருக்கிறார் என்று இந்த வசனத்தில் வாசித்தோமே. தெய்வ பிள்ளைகளே, அவர் ஒரு மனுஷன் தன்னுடைய கர்த்தருடைய வார்த்தையை விட்டு கடந்து போகிறானா அவனை இறக்குவார். திரும்பி அவன் உணர்வடைஞ்சானா திரும்பவும் பழைய ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். அதே நேரத்தில் 8வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு 1 சாமுவேல் 2:8, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சிறியவர்கள், எளியவர்கள், இவர்களை கர்த்தர் எப்படி உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உங்களையும் என்னையும் வாளாக்காமல் தலையாக்குகிறவர். அல்லேலூயா. கீழாகாமல் மேலாக்குகிறவர். ஒரு நாளும் கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியாமல், சத்தத்தை கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு நடந்தால், நான் ஏற்கனவே சொன்ன எச்சரிப்பின்படி இந்த 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தரித்திரமடைய செய்கிறவர். அதே நேரத்தில் எளிமையோடு தாழ்மையோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நீங்கள் பெருகணும், நான் சிறுகணும்னு சொல்லி நம்மை அப்படி தாழ்த்தும் போது
நம்மை கர்த்தர் எப்படி நடத்துவாராம்? புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் உயர்த்துவார். மீண்டுமாக அதே பாடலை ஒரு சில சரணங்களை நம்ம பாடப்போகிறோம். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்தினவர் தொடர்ந்து உன்னை நடத்தி செல்வார். பாடுவோமா கரங்களை தட்டி? இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர், உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சொல்லுங்க, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எனவேதான் ஒரு பாடல் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு நேசிக்கிறார், அவர் உன்னை அன்பால் நேசிக்கிறார். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு, அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு. தேவ பிள்ளையே, கல்வாரி சிலுவையில அவருடைய அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவருடைய அன்பு இந்த கல்வாரி சிலுவையில வெளிப்பட்ட அன்பு. இந்த பாடலை பாடுவோமா? இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். அழைத்தேன் என் நெருக்கத்திலே, அன்போடு செவி கொடுத்தீ. அழைத்தேன் என் நெருக்கத்திலே, அன்போடு செவி கொடுத்தீ. ஆபத்து காலத்திலே அரணான துணையானி, ஆபத்து காலத்திலே அரணான துணையானி. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார்.
மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே, மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே, மனதார அளித்தவரை மனம் நோகச் செய்தேனே, மனதார அளித்தவரை மனம் நோகச் செய்தேனே, மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழச் செய்தாரே, மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழச் செய்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பால் நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பால் நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு நேசிக்கிறார். அவர் எப்படி நேசிக்கிறார்? தம்முடைய அன்பையே உங்கள் மேல் என் மேல் ஊற்றி உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர். அல்லேலூயா. யூதாசை பார்த்து, முத்தத்தினாலே காட்டி கொடுத்த அந்த யூதாசை பார்த்து சிநேகிதனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். முத்தத்தினால் அல்லவா என்னை காட்டி கொடுக்கிறா என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, பேதுரு அந்த பிளாத்தனுடைய அந்த அரண்மனையில் அந்த பேதுரு மறுதலித்த போது பேதுருவை பார்த்து இன்னும் நேசித்து ஒரு வார்த்தையும் சொல்லலை, ஒரே ஒரு பார்வை பேதுருவை பார்த்தார். பேதுருவை பார்த்த அந்த மாத்திரத்திலேயே அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை அறிந்து பேதுரு வெளியே போகிறார். இப்படிப்பட்ட என் ஆண்டவராகிய இயேசுவை அவரை அறியேனே என்று சொன்னேனே, அவனை அறியேனே என்று சொல்லி கேவலமாய் பேசினேனே என்று சொல்லி மனம் கசந்து அழுது திரும்பவும் அந்த ஆதி அன்புக்குள்ளே பேதுரு கடந்து வந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய நேசம், அந்த நேசம் எதற்காக அந்த நேசம் வெளிப்படுகிறது என்று சொன்னால், இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்ற அந்த வார்த்தையின்படி தள்ளாதவர் உங்களையும் என்னை நேசிக்கிறவர். எனவே அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி இந்த பாடல் தெரிந்தவங்க அப்படியே சேர்ந்து பாடுங்க. உங்கள் சத்தம் உயரட்டும். மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையில் மனதார இயேசு அளித்தாரே, அந்த இயேசுவை மனம் நோக செய்தேனே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நீ பாடுவீங்களா? மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே, பாடுங்க. மாசற்ற தம் உதிரம் எனக்காக சிலுவையிலே, மனதார அளித்தவரை மனம் நோக செய்தேனே, மனதார அளித்தவரை மனம் நோக செய்தேனே, மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தாரே. அப்படி எல்லாரும் எழுமி நின்று மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பால் நேசிக்கிறார். கரங்களை தட்டி இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பால் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல்
தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார். கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார். அவர் அன்பால் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். அவர் அன்பால் நேசிக்கிறார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் சொல்லுங்க. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். சொல்லுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கு என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை. உணர்ந்து விசுவாசத்தோடு இல்லை தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கு என்னை அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கு என்னை அணுகாது. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கு என்னை அணுகாது. தீங்கு செய்ய முடியாது. தீங்கு என்னை அணுகாது. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே. ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே. ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாடுவோம் இயேசுவின் நாமத்தை. இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. நாமே இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். எல்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். எல்லா நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம்.
இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனாயை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனாயை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. உயிர்ப்பிக்கட்டும் முன்மாரியாக உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஆவியை ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கிற பலவீனங்களை எல்லாம் மாற்றி உயிர்ப்பிக்கிறவர் உயிர்ப்பிப்பீராக. தலையை நனைக்க, என் தலையை நனைக்க ஆவியில் நீரப்புமே, ஆவியில் நீரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும், பாத்திரம் வழிந்தோடும். நீச்சல் ஆழம் மூழ்கியே, நீச்சல் ஆழம் மூழ்கியே. நேசர் அன்பில் மாகில, நேசர் அன்பில் மாகில. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். எந்த தாகம் தீர்த்திடும், எந்த தாகம் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய அபிஷேகம் அக்கினியின் வல்லமை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும், ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பீராக. glory 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 glory. ஆமென் ஆமென் ஆமென். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிறவர், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவ ஆவியானவர் உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. ஓ glory. எலும்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, தசை நார்களுக்குள்ளே உயிர்ப்பிக்கிற வல்லமை இப்பொழுது கடந்து வருவதாக, இப்பொழுது கடந்து வருவதாக. ஆமென் ஆமென் ஆமென். எல்லா சரீர பலகீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது மாறுவதாக. ஆலாரா ஆலாமா கபாதா நாதரா ரிபா பாபா 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 ஓஷபாதாலாமா ரிகாதா கதரா. ஆமென் ஆமென். ஆவியிலே சோர்ந்து போய், ஆவியிலே சோர்ந்து போய் ஆலயத்தில் வந்து நிற்கிறவருடைய பிள்ளைகள் மேல உம்முடைய அபிஷேகம் ஆலை கடந்து வந்து ஆவியை உயிர்ப்பிப்பீராக, ஆவியை உயிர்ப்பிப்பீராக. இருதயம் சிறப்படுவதாக, இருதயம் பலப்படுவதாக. ஆவி ஆத்துமா சரீரத்திலே உம்முடைய வல்லமை வல்லமை வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும், ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும், ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். ராபா பாபா 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 ஓ ஷபதாடா மகதரா ரிகாதாடா கதரா கந்துரா ரிபாதாடா மகதரா ஓ ரிபாதரா. ஓ glory glory glory. பெற்றுக்கொள் 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 தேவ பிள்ளையே. ஓ கர்த்தருடைய அபிஷேக அக்கினியின் வல்லமையை பெற்றுக்கொள். இப்பொழுது அந்த அபிஷேகத்தின் வல்லமை உன்னை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. ராபா பாபா பாபா துடாபா ஓ ரிபாதாடா மகதரா ரிபா பாபா தாடா மகதரா. ஆமென் ஆமென் ஆமென். மாரியாக அன்று ஒளிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று ஒவ்வொருவர் மேலும் ஒளிந்திடும். இரண்டு கரங்களை
கரங்களையும் தட்டி அந்த அபிஷேகம் இப்பொழுது ஒரு பெரும் மழை போல உடைய பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக. ரீபாலா மகாபா ஓ ரீபா தாடா மகா தாரா மகா தாரா மாதா லபாது ஓ ஷபா கபா கபா துட மகா துரபா ஓ ரி ஹலா கலா கதா தாரா மகபா ஓ ரி மகா துரி கதலா ரி பாபா மகா தர கந்தோரோ ரி மாதரா ஓ ரி மாதர மகதுரி மே. ஹalleluya ஹalleluya. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. சொல்லுங்க. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. அசைவாடுகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், ஓ ஹல்லேலூயா, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஓ இப்பொழுதும் யார் யாரெல்லாம் சோர்ந்து போய் வந்திருக்கிறப்பா, என்னை உயிர்ப்பீங்க. ஓ இந்த நாளில் இப்படி அபிஷேகம் என்னை என் மேலே விழட்டும் என்று சொல்லி கேட்டார்களோ அவர்களை கர்த்தர் நீர், அவருடைய பாத்திரத்தை கர்த்தர் நீர் நிரப்பி இருக்கிறீர். அப்படி அபிஷேக தைலம் தேவப்பிள்ளையே உங்கள் மேலே விழுந்திருக்கிறது. ஓ ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நிற்க, கர்த்தருடைய நாம மகிமைக்காக நிற்க, பிழைக்க, ஓட உழைக்க கர்த்தர் கிருபை தந்து நடத்தியறணும். அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால எப்படி உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்தினீங்களோ அதுபோல் உம்முடைய வார்த்தையை கர்த்தர் நீர் இப்பொழுதும் கொடுத்து நீங்கள் பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும், வழி நடத்தும், கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. எனவே தெய்வ பிள்ளைகளாகிய எல்லாரும் எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு மாலை வேளையிலும் அருமையான தேவதாசன் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்களை கொண்டு என்ன பேச போகிறாரோ தெரியாது. கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய தாசனை வரவேற்போம். விசுவாசத்தோடு தாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருப்போம். பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சாயங்கால வேளையிலும் உங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிப்பது கர்த்தர் பாராட்டு நல்ல கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே சங்கீதக்காரன் குறித்து அழகாக ஒரு வசனம் இருக்கிறது. இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது என்று 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் நான் ஆண்டோடைய வார்த்தை அங்கே இருக்கிறது. ஸோ பாடுவது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதுவும் ஆண்டோட கிருபையினாலே இன்பமாய் பாடுவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஸோ தேவன் அந்த ஆலயத்திலே ஆண்டுடைய அந்த துதி ஆராதனை ஆண்டுடைய பிரசன்னத்தில் நிறைந்து ஒரு இன்பமாய் பாடி துதிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஸோ அது ஒரு கிருபை, அது ஒரு அபிஷேகம். ஸோ இந்த ஆலயத்திற்கு தேவன் அருமையான போதகர் அவர் பாஸ்டர் அவர்களுக்கு அந்த ஆண்டுடைய அந்த பாடல்களை இன்பமாய் பாடுகிற இந்த ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் இந்த ஊழியங்களை தொடர்ந்து ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து நாள் தியானத்திற்காக லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லி அந்த சகேவின் வீட்டை குறித்து ஆண்டு சொல்லுகிற நல்ல ஒரு வார்த்தை கவனிங்க. ஸோ இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அந்த வீட்டை தேவன் ரட்சித்து அந்த சகையின் குடும்பத்தை அந்த வீட்டை தேவன் ஆசீர்வதித்தார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த இதுக்கு முன்பதாக அந்த சகை என்கிற மனிதன் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக அந்த வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு இல்லை, அந்த வீட்டின் ரட்சிப்பினால் வருகிற ஆசீர்வாதம் இல்லை. இயேசு கிறிஸ்து மூலம் உண்டாயிருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாத நன்மைகளும் அந்த சகை வீட்டுக்குள்ளே
இல்லை. ஸோ அப்படி சாபமாக இருக்கிற அந்த வீட்டை தேவன் கிருபையாய் ரட்சித்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை, தன்னுடைய கிருபைகளை, அந்த இயேசு கிறிஸ்து நாமத்து மூலமாய் வருகிற அந்த பரலோகத்துடைய ஊற்றுகளை, ஆசீர்வாதங்களை இந்த சகையின் வீட்டுக்கு கொடுத்து இந்த சகையின் வீட்டை கத்த ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லு. பிரியமான சாயங்கால வேளையில் வந்திருக்கிற நம்முடைய வீடுகளை கத்த ரட்சித்து ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நம்ம ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வீட்டுக்குள் ரட்சிப்பு வருகிற பொழுது எப்படிப்பட்ட நன்மைகள் இருக்கிறது என்று சொல்லி சில சத்தியங்கள் வேதத்தில் இருக்கிறது. பொதுவாக இந்த வீட்டை குறித்து நம்ம தியானித்து பார்க்கும் பொழுது வேதம் முழுவதும் நூற்றுக்கணக்கான சத்தியங்கள் இருக்கிறது. வீடு என்று சொல்லி நீங்கள் தியானிச்சு பார்த்தீங்கன்னா அநேக வீட்டை குறித்த தேவ வாக்குத்தத்தங்கள், ஆலோசனைகள் வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கு சுருக்கமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிற சில சத்தியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ நம்முடைய வீடு ஒரு ரட்சிக்கப்பட்ட வீடாக இருக்க போகிறது. ஏற்கனவே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சகை வீடு அன்றைக்கு ரட்சிப்பை தந்து தேவன் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 118 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ நீ ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலே ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ஒரு துதியின் சத்தம் இருப்பதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. இன்னும் சில வசனங்களை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 16 அதிகாரம் 34 வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 16 அதிகாரம் 34 வசனம். பின்பு அவன் அந்த சிறைச்சாலை தலைவன் அவர்களை பவுலும் சீலாவையும் தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தான் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. பொதுவாகவே வீடு ரட்சிக்கப்பட்டு விட்டால் அந்த வீட்டுக்குள்ளே மனமகிழ்ச்சி வந்து விடுகிறது. உங்கள் வீடு ரட்சிக்கப்பட்டிருக்கா, அந்த வீட்டுக்குள்ளே மனமகிழ்ச்சி இருக்கும். கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா, உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மனமகிழ்ச்சிங்கிற ஆசீர்வாதத்தை இயேசு தருகிறார். எனக்கு அநேக வீடுகளுக்குள்ளே புலம்பல் சத்தம் இருக்கிறது, அநேக வீடுகளுக்குள்ளே அழுகையின் சத்தம் இருக்கிறது, அநேக வீடுகளுக்குள்ளே கண்ணீரின் சத்தம் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு மனமகிழ்ச்சியை வைக்கிறார். ஆமென். நல்லா பாருங்க, ரட்சிக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகள் முறுமுறுக்கிறதே கிடையாது. கர்த்தர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான், பாஸ்டர் நல்ல விசுவாசம் நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லுவாங்க. ஆமென். அந்த நல்ல புறையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவோடு கூட நடக்கிற பிள்ளைகளோட வார்த்தையை கேட்கிற பொழுது குறைவுகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், சில பலவீனங்கள் இருக்கும். ஆனால் வாயில் புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் அது விசுவாச வார்த்தைகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாஸ்தவ எங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறது, எங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் இருக்கிறது, எங்கள் வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கிறது, வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், இயேசு நிச்சயம் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஆமென். எங்கோ பிறந்திருந்த என்னை, அறியாதிருந்த என்னை கர்த்தர் தேடி வந்தானே, ரட்சித்தானே, அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நிச்சயமா நான் சொந்து போக போறதில்லை, நாம் இணைந்து ஜெபிப்போம், நிச்சயமாக ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அப்படி சொல்லுகிற பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆமென். ஸோ ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ளே ஒரு மனமகிழ்ச்சி இருக்கிறது, மனமகிழ்ச்சி இருக்கிறது. அது தேவனே தருகிற சந்தோஷம். உலகம் கொடுக்காத, உலகம் எடுக்காத ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்ம ரட்சிப்பின் மூலமாக தேவன் நமக்கு தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அந்த வீட்டுக்குள் ரட்சிப்பு வருகிற பொழுது ரட்சிப்பு மாத்திரம் வரல, அந்த ரட்சிப்போடு கூட மனமகிழ்ச்சியையும் கர்த்தர் தருகிறார், ஒரு சந்தோஷத்தின் சத்தத்தை தருகிறார், ஒரு விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் தருகிறார். எந்த கடினமான சூழ்நிலை கர்த்தருடைய கரம்பிடித்து நடக்கிற அந்த கிருபைகளை தந்து கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 51:12 சொல்லுகிறது, அந்த ரட்சிப்பில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, இந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் பேசுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தர் கொடுக்கிற அந்த ரட்சிப்புக்குள்ளேயே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஹல்லேலூயா, ஒரு விசுவாசம், இதெல்லாம் கர்த்தர் வைத்து தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். என்னைக்கு நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டீர்களோ, என்னைக்கு நீங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டீர்களோ, அந்த ரட்சிப்புக்குள்ளேயே அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் கர்த்தர் நிறைவாய் வைத்திருக்கிறார். நம்ம தான் அனுபவிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். உலகம் பாவ சந்தோஷத்தோடு நோக்கி ஓடுகிறது, அனித்தியமான பாவ சந்தோஷம் இருக்கிறதாக எபிரேயர் 11:25 சொல்லுகிறது. பட் ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்தவர் நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு சகவி செய்த ஒரு 3 காரியங்கள் இருக்குது, ஒரு 3 சத்தியங்கள். பல முறை கேட்டுட்டோம். எல்கேஜி பசங்க விபிஎஸ்லேருந்து நம்ம சொல்லி சிறு பிள்ளைகளுக்கு கூட இந்த சகையை குறித்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அந்த எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு நம்ம டீச் பண்ணுறோம். பட் ஆனாலும் இந்த சாயங்கால வேளையில் அந்த சம்பவத்திலிருந்து ஒரு 3 சத்தியத்தை சகையின் வாழ்க்கையிலிருந்து அவன் சாபமான அந்த வீடு ஆஸ்வதிக்கப்பட்ட வீடாய் மாறுவதற்கு, ஒரு சாபமாக இருந்த அந்த வீட்டிலேருந்து ஒரு கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட வீடாய் மாறுவதற்கு அவன் பின்பற்றின ஒரு 3 சத்தியம் அதில் நான் பார்த்தேன். ஸோ இன்றைக்கு சாயங்கால வேளையில் அந்த 3 சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 1, அந்த வீடு ரட்சிக்கப்படுவதற்கு, அந்த குடும்பத்தில் சாபம் விளங்க ஆஸ்வதிக்கப்படுகிறதுக்கு இந்த சகவி செய்த முதல் காரியம் பாருங்க. அதே லூக்கா 19 அதிகாரம்
3வது வசனம். பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஏன் தேடினான்? அல்ல, 2வது வசனம் சொல்லுது, அவன் ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யவனமாயிருந்த சகையு. அவன் ஆயக்காரன் அல்ல, ஆயக்காரனுக்கும் தலைவன். ஆயக்காரனா டேக்ஸ் கலெக்டர், சாதாரண ஒரு டேக்ஸ் கலெக்டர். மத்தேயு வந்து டேக்ஸ் கலெக்டர், பட் மத்தேயுக்கும் மேலே. நல்லா கவனிங்க, ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு லீடர் இருப்பார். ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க. ஒரு 100 பேர் வேலை செஞ்சால் அந்த 100 பேருக்கு ஒரு லீடர் இருப்பாங்க. 100க்கு அதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த சகையு சாதாரண ஒரு டேக்ஸ் கலெக்டர் மாத்திரமல்ல, அவள் எல்லாருக்கும் தலைவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தான். அல்லேலூயா, ஐஸ்வர்யவனாக இருந்தான். அப்படி என்றால் அவன் வீட்டுக்குள்ளே ஐஸ்வர்யம் இருக்கிறது, அவன் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த இயேசுவை ஏன் தேடினான்? அவன் உலக பிரகாரமாக ஒரு பணத்திற்காக, பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்துக்காக, ஒரு ஐஸ்வர்யத்திற்காக இந்த சகையு இயேசுவை தேடி வரவில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு இருக்குது. அப்போ சுகத்துக்காக தேடி வந்தானா? அதுவும் அல்ல, ஆல்ரெடி சுகத்தோடு தான் இருக்கிறான். திமிர்வாதக்கான 4 பேர் தூக்கி கொண்டு வந்தாங்க இயேசு கிட்ட. இந்த சகையு தானாக நடந்து ஓடி வந்து விட்டான். ஆமென். மரத்தில் ஏறி உட்கார அளவுக்கு அவன் சரீரத்தில் என்ன இருக்கு? சுகம் இருக்கிறது. அப்போ அவன் சரீரத்தில் சுகமும் நிறைவாக இருக்கிறது. அப்போ சுகத்துக்காக இயேசுவை தேடவில்லை, பணத்திற்காக இயேசுவை தேடவில்லை. இப்போ எதற்காக கர்த்தரை தேடினான்? வீட்டுக்கு ரட்சிப்பு வேண்டும். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பினால் வருகிற சந்தோஷம் இல்லை, தேவனத்தை ரட்சிப்பினால் வருகிற அந்த சமாதானம் இல்லை, ரட்சிப்பினால் வருகிற அந்த மனமகிழ்ச்சி இல்லை. எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் ஏதோ இழந்து போன ஒரு அனுபவம். உலகப்புறம் அத்தனை ஆஸ்வாதம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆஸ்வதிக்கப்பட்ட வீடு இருக்கிறது. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு வெறுமை, ஏதோ இழந்து போன ஒரு ஃபீலிங் இருக்கிறது, சமாதானம் இல்லை. அவன் இயேசுவை தேடி அந்த ரட்சிப்பினால் வருகிற சந்தோஷத்தை சமாதானம் பெற்றுக்கொள்வதற்காக அவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சுகத்தை மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், உலகப்புறம் ஐஸ்வர்யத்தை மாத்திரமல்ல, அதற்கும் மேலாக பரலோக சந்தோஷத்தை சமாதானம் தருகிறவர். இந்த வார்த்தை கேட்குற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வெறும் சுகம் மாத்திரமல்ல, உலகப்புறம் ஐஸ்வர்யம் மாத்திரமல்ல, அதற்கையும் தாண்டி பரலோக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த இயேசு தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த வீட்டுக்கு ரட்சிப்பைக்காக, தன் வீடு ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோக தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்ட வீடாய் தன் வீடு மாற வேண்டும் என்பதற்காக இந்த சகையு அவரை பார்க்க வகை தேடினான். ஆமென். தேடுறான் பாருங்க. முதலாவது தேடுவதற்கு முன்பதாக அவன் இயேசு குறித்து கேள்விப்பட்டிருப்பான். இயேசு குறித்து கேள்விப்பட்டு அவன் இயேசுவை தேடி வருகிறான். நம்ம மாட்டில் இன்னைக்கு பாருங்கள், போய் மொபைலில் தேடுறாங்க, மீஷோ போட்டு நல்ல ட்ரெஸ்ஸை தேடுறாங்க. தோற்றுறோம். நம்ம சும்மா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் 100 மெசேஜ் வருது. இந்த புடவை வாங்கிக்கோங்க 500 ரூபாய், இந்த புடவை வாங்கிக்கோங்க 1000 ரூபாய், இதை வாங்கிக்கோங்க அது வாங்கிக்கோங்க, ஒரே மெசேஜாக இருக்குது. நாம் சும்மா இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, நம்மளை போஸ்ட் பண்ணுறாங்க, அதை வாங்க இதை வாங்கன்னு சொல்லி அப்படி கைட் பண்ணுறாங்க. ஏன் சொல்கிறோம், கர்த்தர் நல்ல பற்றி எடுக்கிறோம். அநேக காரியங்களை இந்த உலகம் சமூகம் தேடிக்கொண்டிருக்கிறது. பட் அந்த சகையோ இயேசுவை தேடி வந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இயேசுவை தேட வேண்டும். காலைதோறும் இயேசுவை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேட வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். அவர் கொடுக்குற ரட்சிப்பை தேட வேண்டும். அவர் கொடுக்குற சமாதானத்தை தேட வேண்டும். அவர் கொடுக்குற சந்தோஷத்தை தேட வேண்டும். அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். அப்படி தேடுகிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்க அவன் வகை தேடினான். இயேசு குறித்து கேள்விப்பட்டிருந்தான். இயேசு இப்படி அற்புதம் செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி அந்த இயேசுவை குறித்த நற்செய்தி அவன் காதுகளில் விழுந்திருந்தது. ஸோ சரியான நபர் இவர்தான், நான் தேடிக்கொண்டிருக்கிற நபர் இவர்தான், என் வீட்டை ரட்சிக்கிற நபர் இவர்தான், எனக்கு ஒரு பரலோக சந்தோஷ சமாதானம் கொடுக்கிற நபர் இவர்தான் என்று சொல்லி அவன் தன் உள்ளத்திலே அது உறுதிப்படுத்தி கொண்டு அவன் இயேசுவை தேடி வருகிறான். ஆவலோடு கூட, தாகத்தோடு கூட, ஒரு வாஞ்சையோடு கூட, விருப்பத்தோடு கூட இந்த சகையோ அவன் இயேசுவை தேடி வந்தான். ஆமென். பொதுவாகவே கர்த்தரை தேடுகிறவர்கள் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை தேடுறாங்க. அந்த கூட்டத்தில் யார் உண்மையாய் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 145 சங்கீதம் 18 வசனம் அப்படி சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதிலும் விசேஷமாய் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. இயேசு டிராவல் பண்ணது அவரோட கூட பெரிய ஜனக்கூட்டம் இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது, 100கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. யார் வீட்டுக்கு இயேசு என்ன பண்ணலை, போகலை. கூட சுற்றி வந்த அந்த 100கணக்கான ஜனங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கல. ஆனால் உண்மையாய் தேடின சகை ஒழுதத்தை கர்த்தர் பார்த்து அந்த சகையின் வீட்டுக்கு கர்த்தர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. சபைக்கு வர பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சபைக்கு வந்திருக்கிறீங்க, நல்லது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பட் ஆனால் இந்த கூட்டத்தில் நீங்கள் உண்மையாய் கர்த்தரை தேடினால் நீங்கள் சகையை போல விசேஷமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உண்மையாய் கர்த்தரை தேடின உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வதிக்கப்படுவான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால்
அநேகத்தின் அதிகாரியை கர்த்தர் வைப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு உண்மையை மட்டும் பார்த்துட்டாருன்னா நிச்சயமாக ஆசீர்வதிச்சிருவார். நான் பார்த்த வரைக்கும் யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறார்களோ, கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தர் கொடுத்த சிறு ஊழியத்தில், கர்த்தர் கொடுத்த சிறு சிறு காரியங்களில், சிறு சிறு பொறுப்புகளிலே உண்மையாக இருந்தால் நான் நிச்சயமாக சொல்லுவான், சத்தியத்தின்படி அவள் அளவெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். ஏன்னா தேவனாத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். உண்மையான ஜனங்களை கர்த்தர் தேடுகிறார். அப்படி பார்க்கும் பொழுது அவர் மனசு மகிழ்ந்துகிறது, ஒரு மன பரவசம் அடைகிறது. அவள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உண்மையாக இருக்கிற பிள்ளைகளை ஜெபிக்காமலே ஆசீர்வதிப்பார். அவங்க கிரியைகளை பார்த்து யோசேப்பு ஜெபிக்கவே இல்லை, அவன் எகிப்து அதிபதியாக உயர்த்தப்பட்டான். ஹல்லேலூயா. உண்மையாக இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக அற்புதமாக நடத்தி உயர்த்தும். ஜெபிக்கணும், அது சத்தியம். ஆனால் உண்மையாக இருக்கிற பிள்ளைகள் அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணிடுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். தானியேல் தேசத்தில் அதிகாரியாய் உயர்த்தப்பட்டான். ஏன்னா ஒரு குற்றமும் அவனுக்கு இல்லை. அவன் கொடுக்கப்பட்ட காரியத்திலே அவன் உண்மையாக இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சகையோ இயேசுவை உண்மையாய் தேடி வந்தான். உண்மையாக தேடி வந்தான். அவனுக்கு யாருக்கும் பிரசங்கம் பண்ணலை, யாரும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணலை, ஆண்டவர் தேடுன்னு யாருக்கும் சொல்லலை. ஆனால் அவனை வாலின்ச்சியாக, உற்சாகமாக, தாகத்தோடு, வாஞ்சியோடு, விருப்பத்தோடு, ஏக்கத்தோடு எப்படி ஆகலும் இன்றைக்கு இந்த இயேசுவை சந்தித்து விட வேண்டும், இந்த இயேசுவை தரிசித்து விட வேண்டும், இயேசு கொடுக்க இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன் உள்ளத்தில் உறுதிப்படுத்தி கொண்டவனாய், தன் உள்ளத்தில் நிச்சயம் பண்ணி கொண்டவனாய், தாகத்தோடு கூட, வாஞ்சியோடு கூட, உற்சாகத்தோடு கூட அவன் இயேசுவை தேடி ஓடி வந்தான். ஆமென். ஹல்லேலூயா. சபைக்கு வர்ற பிள்ளைகள் எல்லாரோடும் இங்கே அன்பாக இருக்கணும். ஆனால் யாரோட ஃபெல்லோஷிப்பாக இருக்கணும்னா, யார் நல்ல பிரேயர் இருக்காங்களோ, தேவனுக்காக உற்சாகம் இருக்கிறாங்களோ, ஸோ அப்படிப்பட்ட நாட்களோடு நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. ஆமென் சொல்லுங்கள் பாப். மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருமே அன்பாக இருக்கணும். ஆனால் சபைக்குள்ளே ஒரு சிலர் மேலே விசேஷ கிருபை இருக்கும், விசேஷ அனைட்டிங் இருக்கும், விசேஷ ப்ரேயர் அனைட்டிங் இருக்கும், ப்ரேயர் விசேஷ ஹோலினஸ் இருக்கும், கர்த்தருக்காக வாழன்ற உணர்வு இருக்கும், கர்த்தருக்காக ஏதாச்சும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் இருக்கும், தாகம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்களோடு கூட நீங்கள் ஃபெல்லோஷிப் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. எரிகிற கட்டையோடு சேர்ந்தால் நாமளும் சேர்ந்து என்ன பண்ணிடுவோம்? எரிஞ்சிருவோம். முறுமுறுக்க கூட்டத்தோடு சேர்ந்தால் முறுமுறுத்திட்டு இருப்பீங்க, குறை சொல்கிற கூட்டத்தோடு சேர்ந்தால் குறை சொல்லிட்டு இருப்பீங்க. ஆமென். ஆனால் துதிக்கிற கூட்டத்தோடு சேர்ந்தால் துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க, ஜெபிக்கிற கூட்டத்தோடு சேர்ந்தால் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. ஃபெல்லோஷிப் வைக்கிற பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். எங்கள் சபையில் சின்ன சர்ச்சு தான், நானும் பல அனுபவத்தை பார்த்தேன். ஸ்லாட்டில் சபைக்கு வரதே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாம் வந்து சிரித்து சிரித்து பேசுவாங்க. நம்ம ஆட்கள் குழந்தை விசுவாசிகளாம் பாருங்கள், பாஸ்ட்டுக்கிட்ட வராது, ஜெபிக்கிற ஆட்கள்கிட்ட வராது. இந்த சிரித்து சிரித்து பேசுறது பாரு, அங்கே போய் ஃபெல்லோஷிப் வச்சுப்பான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா சர்ச்சை விட்டு போயிடுவாங்க. அந்த சிரிச்சு ஆத்தமாவும் போயிடும், ஃபெல்லோஷிப் ஆச்சமாவும் போயிடும். அப்படி நானே அனுபவிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபையில் கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. ஒரு ஊழியக்காரனா இப்போ ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், நீங்கள் எல்லாரோட அன்பாக இருக்கணும். ஆனால் யார் ஜெபத்தில் இருக்கிறார்களோ, யார் பரிசுத்தத்தில் இருக்கிறார்களோ, கர்த்தருக்காக தாகத்தோடு இருக்கிறார்களோ, அவளோடு கூட ஃபெல்லோஷிப் வைங்க, நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. முறுமுறுக்கிற கூட்டம், குறை சொல்லுகிற கூட்டம், ஜெபத்தில் இல்லாத கூட்டத்தை சேராதிங்க. பரியாசம் பண்ணுற கூட்டம் இருக்கிறது, சேராதிங்க. சோத்திரம் மட்டும் விட்டுருங்க, கர்த்தரை பார்த்துக்கொள்ளும். அது பாஸ்டர் பார்த்துக்குவாங்க, பாஸ்டர் குடும்பம் அதை பார்த்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களே, அப்படிப்பட்ட குடும்பங்களே, ஊழியக்காரன் பொறுப்பெடுத்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எதுக்காக சபைக்கு இருக்கிறோம்? எப்படியாகிடும் நம்ம வீடு ரட்சிக்கப்படணும், நம்ம கிறிஸ்துவுக்குள் வளரணும், கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்களும் உங்கள் குடும்பம் சந்ததிகளாக கிறிஸ்துவுக்குள் தலைக்கணும், செழிக்கணும் என்று சொன்னால் உங்கள் ஃபெல்லோஷிப், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அது கரெக்டாக இருக்கணும். ஆமென். உலகம் ஜாலியாக விரும்புது. நான் பார்த்த வரைக்கும் ஒரே என்டர்டெயின்மெண்ட் தான், ஒரே என்டர்டெயின்மெண்ட். ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறான், அந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, கர்த்தருடைய பிள்ளைமார்களே, நம்ம பரலோக மகிமை அனுபவிக்க பிறந்தவர்கள். ஆமென். சரீரம் மாயை, உலக பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க நினைக்கிறது. நாம் ரட்சிப்பு சந்தோஷம் அனுபவிக்கும்படிக்கு இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். பொய்யான மாயை பார்த்து ஏமாந்து போகாதீர்கள். சிரிச்சு பேசுகிற ஆட்களை பார்த்து ஏமாந்து போகாது. ஏன் பேசுறது தெரியல, நான் சொல்லிட்டு போகிறேன், ஏமாந்து போகாதீங்க. ஆமே, ரட்சிப்பின் சந்தோஷம் தான் மெய்யான சந்தோஷம். உலகம் மாயின் சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஏசு கிறிஸ்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிறார், ஏசு மகிமையின் சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். இந்த இயேசு இந்த சகையை பாருங்க, உண்மையாய் கர்த்தரை தேடி வருகிறான், உண்மையாய் கர்த்தரை தேடி வருகிறான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தாகத்தோடு, வாஞ்சையோடு, ஆசையோடு, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் இயேசு உண்மையாய் தேடி வந்தான். தேடி வந்து ஆண்டு பார்க்கும்படி அவன் விரும்புகிறான். 1 தீமோத்தேயு 1:11 சொல்லுகிறது, தேவன் எப்படிப்பட்டவர்? அவன் நித்தியானந்த தேவன். நித்தியம் ப்ளஸ் ஆனந்தம், நித்திய ஆனந்தம் உடையவராக நம் ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார். ஆமென். நித்தியானந்த தேவன். 1 தீமோத்தேயு 1:11 அப்படி சொல்லுகிறது. அதே 1 தீமோத்தேயு 6:15 அதே வசனத்தை பேசுகிற கர்த்தர் நித்தியானந்தமுள்ள ராஜாவாக இருக்கிறார், அவர் ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார், ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே ஒரு வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம் தேவனை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. நம் தேவன் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஒரு நித்திய ஆனந்தத்தை கர்த்தர் தருகிறவர். ஆமென். அல்லேலூயா. நித்திய எட்டர்னல் ஜாய், ஒரு நித்திய சந்தோஷம்,
ஒரு நித்திய சமாதானம், ஒரு நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிற அப்படிப்பட்ட இயேசுவை இந்த சகையோ தேடி வந்தான். இன்னும் பாருங்கள் சில வசனங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 43ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 43ஆம் சங்கீதம் 4வது வசனம். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே உம்மை சுரமண்டலத்தான் துதிப்பேன். சங்கீதக்காரன் பாடுறான் பாருங்க, எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியே தேவன்தான். ஆமென், அல்லேலூயா. ஒரு ராஜாவுக்கு ஆனந்த மகிழ்ச்சி எதுதானா? தேவன் தானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற எல்லாற்றை விட அவன் தேவனுக்குள் எப்படி இருக்கிறான்? மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஆமென். சிலலாம் காரு பைக் வாங்கிடுவாங்க. சிலலாம் பைக் கூட பாருங்கள், ஒரு மாதம் டெய்லியும் துடைப்பாங்க, தொடச்சி விற்பாங்க. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு நல்ல மழை பெய்யும், அழுக்காயிடும். என்ன பண்ணிடுவாங்க? சோர்ந்து போவாங்க. எங்காச்சும் கிராக் விட்டுச்சுன்னா உட்காந்து அழுகிறாக்கெல்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பைக்கு கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா. அதே மாதிரி காரு, ட்ரெஸ்ஸு, ஸோ அதில் அவங்க மைண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அது சந்தோஷமாக ஒரு மாதிரி ஃபோன், உலக பொருட்கள் மேலே சிற்றின்பங்கள் வைத்திருக்கிற ஆட்கள் உண்டு. இவன் ராஜா, மிகப்பெரிய ராஜா, தேசத்துக்கே ராஜா. அவர் சொல்லுகிறான், எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கு நான் பிரவேசிப்பேன். அப்போ அவன் இருதயத்தில் தேவனுக்கு எடுத்த காரியத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறான், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார். அதான் ஜீசஸ். ஆமென். உலகம் சிற்றின்பத்தை தருகிறது, தேவனுடைய சமூகம் நித்திய ஆனந்தத்தை தருகிறது. அதான் திரும்ப பேசிட்டே இருக்கேன். சங்கீதம் 16:11 அப்படி தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் இருக்கு. அந்த எட்டர்னல் ஜாய், நித்திய பேரின்பத்தை தருகிறவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை தான் இந்த சகைவு எப்படிப்பட்டவரோ என்று அவன் தேடி வந்தான். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் நித்திய சந்தோஷ, நித்திய பேரின்பம் உடையவர், பரிபூர்ண ஆனந்தம் உடையவர். அப்படிப்பட்ட அந்த பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இந்த சகைவு இயேசுவை அவன் தேடி வந்தான். மற்ற அவனுக்கு ஏற்கனவே இருந்துச்சு, உலகப்பரமான ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் அவனுக்கு இருந்தது. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த பரிபூர்ண ஆனந்தம் இல்லை, நித்திய பேரின்பம் இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்லி நான் தொடர்ந்து அடுத்து மூன்றாவது பாயிண்ட்ல நான் சொல்றேன். தொடர்ந்து நம்ம தியானிக்கிற பொழுது, ஸோ ஏன் அந்த இயேசுவை தேடி வந்தான்? அவர் கொடுக்கிற அந்த பரிபூர்ண ஆனந்தம், அந்த நித்திய பேரின்பத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவன் தேடி வந்தான். ஒன்று, முதல் சத்தியம். ரெண்டாவது, அப்போ நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவை தேடணும். இந்த வீட்டு ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கொடுக்க அந்த நித்திய ஆனந்தத்தை, பரிபூர்ண ஆனந்தத்தை, மன மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் இயேசுவை உண்மையாய் தேடணும். சகிவு போல உண்மையாய் தேடணும். ரெண்டாவது, தேடி வந்து அவனுக்கு உடனே அந்த காரியம் வாய்ச்சிச்சா? இல்லை. தொடர்ந்து வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம் 19ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். 3வது வசனம். அவரை பார்க்க வகை தேடினால் அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவர் காண முடியல. கவனிக்க, தடை. வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும், ஆனால் தடையா இருக்கு. வீடு ஆசீர்வதிக்கப்படணும், தடையாக இருக்கு. ஒரு வீடை கட்டணும், தடையா இருக்கு. ஒரு திருமண காரியம் வாய்க்கணும், தடையாக இருக்கிறது. ஒரு லோன் கிடைக்கணும், தடையாக இருக்கிறது. ஒரு பிளெஸ்ஸிங் வரணும், தடையாக இருக்கிறது. கர்த்தருக்குள் வளரணும், தடையாக இருக்கிறது. உபவாசம் போடணும், தடையாக இருக்கிறது. எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அப்படி தடைகளை பார்த்து சோர்ந்து போகிறார். ஸோ குள்ளனாக இருக்கிறான், ஜனக்கூட்டம் மிகுதியாக இருக்கிறது. இயேசு என்ன செய்ய முடியல? பார்க்கணும்னு ஆசை, ஆனால் பார்க்க முடியல. நன்மை செய்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் ரோமர்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சகைவுக்கு இயேசு பார்க்கணும்னு ஆசை, ஆனால் பார்க்க முடியல. ஏன் முடியல? தடை. ஜனக்கூட்டம் மிகுதியாக இருக்கிறான், ஒரு பக்கம் குள்ளனா இருக்கிறான், ஜம்ப் பண்ணி பார்க்குறான். ஆனால் இயேசு என்ன பண்ணல? சுற்றி நூற்றுக்கணக்கான ஜனங்க சூழ்ந்து இருக்கிறாங்க. இயேசு தரிசிக்க முடியல, இயேசு பார்க்க முடியல, அவரோடு கூட பேச முடியல, அவர் சத்தத்தை கேட்க முடியல, அந்த வீட்டுக்கு தேவையான ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ள முடியல, ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியல, எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு விடுதலை அவன் பெற்றுக்கொள்ள முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடை இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில் தடை இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்க. பொதுவாக தடை வந்தால் என்ன பண்ணிடுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு அந்த உள்ளான மனுஷன்ல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கும். கவனிங்க சத்தியத்தை. வாழ்க்கை தடை இல்லாமல் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடின, விசுவாசத்தை காத்து கொண்டேன். போராட்டம் இருக்கிறது, தடைகள் இருக்கிறது. பட் ஆனால் அந்த தடைகளை தாங்குகிற பலனை நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப தடைகள் இல்லாமல் இல்லை, செங்கடல் இல்லாமல் இல்லை,
யோர்தான் இல்லாமல் இல்லை, எரிகோ இல்லாமல் இல்லை, தடை இருக்கிறது. 7 விதமான பலத்த ஜாதிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் குட்டி ஜாதி கிடையாது, அவன் சின்னவன் கிடையாது. சத்துல குச்சி வேதம் பேசுகிற பொழுது அது பலத்த ஜாதிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அந்த பலத்த ஜாதிகளை, அந்த ராட்சதர்களை அரக்கில் கொள்ளுகிற சக்தியை, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பட்டயத்தை இந்த யோசுவான் கரத்தில் கர்த்தர் கொடுத்திருந்தான். ஆமென். எல்லா தடைகளையும் தகத்தெறிகிற பலனை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தடைகள் தகர்ந்து போகும். சோர்ந்து போகாதீங்க. ஆமென். தடை இல்லாமல் இல்லை. எல்லா விஷயத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தடை இருக்கும். உலகத்தானுக்கு பாருங்க, டக்கு டக்குன்னு மேலே வந்துட்டே இருப்பான். ஆனால் சில பிள்ளைகளுக்கு சில தடைகள் இருக்கும். அதை கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமென். தடையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஏன் இந்த காரியம் தடை? எவ்வளோ முட்டி பார்க்குறோம், எவ்வளோ மோதி பார்க்குறோம், தடை விலக மாட்டேங்குதுன்னு சோர்ந்து போகாதீங்க. அந்த சகிவு வருகிறான், ஜனக்கூட்டம் மிகுதியாக இருக்கிறது, அவன் குழனாக இருக்கிறான், மிகப்பெரிய தடை நிற்கிறது, அவனால் பார்க்க முடியல, அவன் நினைச்சு அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ண முடியல, அதை அச்சீவ் பண்ண முடியல, சோர்ந்து போகிறான். என்னன்னு பண்ணால் யோசிக்கலாம். நல்ல கவனிங்க, அவன் பின்வாங்கவில்லை. என்ன சத்தியம் அப்படின்னா, தடை தான், கூட்டம் தான். சரி போச்சு, இன்னைக்கு பார்க்க முடியல, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், அது அடுத்த மாதம் பார்ப்போம், அல்லது அடுத்த வருஷம் பார்ப்போம்னு சொல்லி அதை தாமதப்படுத்தாமல், அதை பார்த்து தடையை பார்த்து சோர்ந்து போகாமல் அந்த தடையை மேற்கொள்றதுக்கு என்ன வழி என்று சொல்லி அவன் கொஞ்சம் யோசித்தான். ஆமென். பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைக்கு ரெண்டு குரூப்ஸ் இருக்கிறான். ஒரு குரூப்பு இப்படி சோர்ந்து போயிடுவான், எவ்வளோ ஜெபம் பாஸ்டர் ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருவான். இன்னொரு குரூப்பு அடுத்து என்ன ஸ்டெப்புன்னு யோசிப்பான். ஆமென். அப்படி யோசிக்கிறான் பாருங்க, அவன் ஜெயிச்சு வந்துடுவான். ஹல்லேலூயா. இந்த தடைகளை தகர்ப்பதுக்கு என்ன செஞ்சால் இதை ஓவர் கம் பண்ணலாம்? பிரச்சனை இருக்குது, தடை இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, பட் என்ன செஞ்சால் இதை ஓவர் கம் பண்ணலாம் என்று சொல்லி அப்படி பாசிட்டிவாக யோசிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெயிச்சு வந்துடுவான். இந்த 2வது ராகம் சகையும். ஆமென். பிரச்சனை பார்த்து அப்படியே ரிட்டன் அடிக்கிற ஆள் இல்லை, அது எப்படி ஜெயிக்கிறது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவது, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று சொல்லி அப்படி யோசிக்கிற ஒரு இருதயத்தை உடையவன் தான் இந்த சகையும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ கூட்டம் இருந்துச்சு, தடை இருந்துச்சு, அதை பார்த்து சோர்ந்து போகலை, அதை பார்த்து பின்வாங்கி போகலை, இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் என்று சொல்லி அவன் கொஞ்சம் யோசிக்கிறான். ஒரு சிம்பிள் ஐடியா சொல்லுங்கள், சிம்பிள் ஐடியா. எல்லாம் நடந்து போகிறாங்க, இயேசு நடந்து போகிறாரு, ஒரே ஓட்டம் முன்னாடி ஓடிட்டான், அவ்வளோதான். ஆமென். சிம்பிள் ஐடியா. ஆகார், நாயோ என் பிள்ளைய சாகிறா, நானும் சாகிறேன், ஆண்டவரேன்னு கத்துறான். ஆண்டு கண்ணை துறக்கிற பக்கத்தில் என்ன இருக்குது, நீர் விட்டுருக்கு, குடிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டான் பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சிம்பிள் ஐடியா, சின்ன வெளிச்சம் இருக்கிறது, நமக்கு அருகிலே நம்ம பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. அந்த நெர்வஸான சூழ்நிலை மத்தியில், இந்த பாடுகள் மத்தியில், நெருக்கத்தை மத்தியில் கொஞ்சம் நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்தா ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தருவா. நம்ம சிந்தில் ஒரு வெளிச்சத்தை தருவா, இருதயத்துக்குள்ள ஒரு வெளிச்சத்தை தருவா. அந்த வெளிச்சம் நம்மளை அந்த தடைகள் தகர்த்து போகத்தக்கதான ஒரு காரியமாக மாறிவிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பிரச்சனைகள் கடந்து போகிற ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உங்க வைத்திருக்கிறார். அது நாம் சங்கீதம் 43 வாசத்தல்ல, சங்கீதம் 40 ஸ்தோத்திரம் வாசத்தம்ல 43ஆம் அதிகாரத்தில் அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, 43:3. முதல் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பிடலாம். பாருங்க, நாம் ஜெபிக்கிற பாருங்க தாவீது, ஆண்டவரே தடை இருக்கிறது, ஆனாலும் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்புங்க, உங்களுடைய சத்தியத்தை எனக்கு அனுப்புங்க, அவைகளை என்ன நடத்தட்டும் என்று சொல்லி அவன் கருத்தாய் ஜெபிக்கிறான். 5வது வசனம் பாருங்க, அதுல என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவை நான் இன்னும் துதிப்பேன். வெளிச்சம் வந்தவுடனே ரட்சிப்பும் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ரட்சிப்பும் வந்து விட்டது. கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை கட்டளையிட்டார், தம்முடைய சத்தியத்தை கட்டளையிட்டார். தாவீதுக்கு நேராக அந்த வெளிச்சம் அவரை நோக்கி வந்த பொழுது, கர்த்தர் அந்த சத்தியம் அவரை நோக்கி வந்த பொழுது ரட்சிப்பும் வந்து விட்டது, அவர் ஜெயித்து கொண்டார். ஆமென். யாரோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தாவீது தேவனை நோக்கி காத்திருந்தான், கர்த்தரை தேவனுடைய ஆனந்தமாக நினைச்சிருந்தான், கர்த்தரை வெளிச்சத்தை நோக்கி ஜெபம் பண்ணினான். சரியான நேரத்தில் சரியான காலத்தில் அவனுக்கு ஏற்ற நேரத்தில் ஒரு வெளிச்சம் நோக்கி வந்தது, ஒரு சத்தியம் நோக்கி வந்தது. அந்த சத்தியத்தின் மூலமாக, அந்த வெளிச்சத்தின் மூலமாக அவன் ரட்சிக்கப்பட்டான். ஆமென். உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு சத்தியம் இருக்கிறது. தேவனை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கு நாங்கள் நேராக கர்த்தருடைய வெளிச்சம் வருகிறது. தடைகளை பார்த்து சொந்து போகாதீங்க, கூட்டத்தை பார்த்து சொந்து போகாதீங்க. அதை கடந்து போகத்தக்கதான ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நமக்காக ஒரு வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு சின்ன ஐடியா, சிம்பிள் ஐடியா. எல்லாரும் நடக்கிறாங்க, ஜஸ்ட் முன்னாடி ஓடிட்டான், அவ்வளோதான். நடக்கும். நீங்களா நடங்கப்பா, நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் என் வேகத்தை கூட்டுக்கிறேன். உங்களை மாதிரி நடக்க விரும்பல, என்னோட ஓட்டத்தை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன். முடியுமா, முடியாதா? முடியும். எல்லாரும் நடக்கிறாங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படி ஓட்டினா என்ன பண்ணிடலாம், அந்த 100 பேரை ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் பாருங்க, எல்லாரும் நடந்து போகிறாங்க. ஆனால் இவன் கொஞ்சம் தன் ஓட்டத்தை, தன் நடையை வேகப்படுத்துகிறான்.
துரிதப்படுத்துக்கிறான், ஃபாஸ்ட் பண்ணுறான். எல்லாருக்கும் முன்னாடி என்ன செஞ்சாச்சு? ஓடியாச்சு. ஓடுறது மாத்திரம் இல்லை, நல்ல ஒரு மரத்தை பார்க்குறான், டக்கு டக்குன்னு மூளை வேலை செய்து பாருங்க. அதான் லட்சாதிபதி கோடீஸ்வரன். அதனால தான் அப்படி இருக்கிறான். மூளை வேலை செஞ்சால் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. பொதுவாக மேலே லைஃப்பில் மேலே வரணும் பாரு, பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க 10,000 ரூபா சம்பாதிக்க வித்தியாசம் இருக்குது. 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க டீ கடையிலே உட்காந்து டீ ஆற்றிட்டு இருப்பான். அதே பாருங்கள், பிஸ்னஸ் பண்ண சூப்பர் மார்க்கெட் வச்சிருவான். அல்லேலூயா. பிரெயின் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா பணம் வரும். ஆமென். சகையு பிரெயின் நல்லா ஒர்க் ஆகுது, நல்லா ஷார்ப்பாக இருக்குது பிரெயின். ஏன்னா இருக்கவன் கோடீஸ்வரன், பல அனுபவத்தை பார்த்துருக்கான். டக்குன்னு பிரெயின் ஒர்க் ஆகுது, ஷார்ப்பாக இருக்கிறான், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான். டக்குன்னு மரத்தில் ஏறி உட்காந்துட்டான். இன்னைக்கு எப்படியாச்சும் இயேசுவை பார்த்துடணும், இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும், சாபம் விலகணும், மாசத்தை வர வேண்டும் என்று சொல்லி டக்குன்னு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஏறி மரத்து மேலே உட்காந்துருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சிம்பிள் ஐடியா. ஓவர்டேக் பண்ணிட்டான் பாருங்க. சின்ன ஒரு தடை, சின்ன ஒரு ஸ்ட்ரகிள், ஓவர்டேக் பண்ணிட்டாரு. ஜன கொடுத்து ஓவர்டேக் பண்ணிட்டு எல்லாருக்கும் முன்பதாக ஓடி மரத்து மேல் ஏறி அவன் அமர்ந்து விட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. தடைகளை தகர்க்கிற சக்தியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் மூலமாக நமக்குள்ளேயே அந்த பலன் இருக்கிறது. அதை கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா டக்குன்னு சில தடைகளை தாண்டி நம்ம ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சர்ச்சை எவ்வளோ தடையை தாண்டி வந்திருக்கும், கர்த்தர் கிருபை செஞ்சிருப்பார். ஆமே. எனக்கு தெரியும், ஒவ்வொரு ஸ்டேஜில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒரு சபை வளருது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு தடை இருக்கும். ஆனால் அவங்க ஜெபம் பண்ணி தடைகளை உடைச்சி தான் மேலே எழுப்பி வருது சபை. ஆமே. அல்லேலூயா. கர்த்தரே கிருபை செய்கிறார். ஒவ்வொரு ஸ்டேஜிலும் தடை இருக்கும். 10 பேர் வந்தாலே அதில் ஒரு ஆத்துமா யூதாஸ் காரியத்தையாக இருக்குது. ஆமே. 10 ஆத்துமா வந்தாலே ஒன்று யூதாஸாக இருக்குது. 20-50 ஆத்துக்கு மொத்தம் 2 யூதாஸ் இருக்கும். 100 பேர் வந்தால் 3 யூதாஸ் இருக்கும். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா தோத்துரும். அல்லேலூயா. 10 ஆத்துமாவுக்கு ஒரு யூதாஸ் அப்படியே போயிட்டே இருக்காது. அப்படி இது இன்க்ரீஸ் ஆக ஒரு யூதாஸ் உள்ளுக்குள்ளே இருந்துருக்கும். அதை பற்றி கவலை இல்லை, சபை வளரும். ஒவ்வொரு ஸ்டேஜும் பிளாக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேஜும் தடை இருக்குது. ஆனால் கர்த்தர் சோர்ந்து போகாதபடி கிருபை செய்கிறார். ஊழியக்காரன் அழுக வெளியில் தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்க. தகப்பா அழுகு, நீங்கள் அப்பா அம்மா அழுகுறீங்க, பிள்ளைங்களுக்கு தெரியுதா? நிம்மதியாக போட்டு தூங்கிட்டு இருக்கும் பாருங்க. அடுத்த நாள் நீங்கள் தான் ஃபீஸ் கட்டணும் உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க. ஆமேன். அது வியாதியாக அழுது கிடக்கும், உட்காந்து வியாதியில் தூங்கிட்டு கிடக்கும், நம்ம பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். அல்லேலூயா. தகப்பனுடைய கண்ணீர் பிள்ளைகள் தெரியாது. அது தகப்பனா மாறும்போது அதுக்கு விளங்கும். குழந்தையா இருக்கிறவங்க தலைவலி. புரியல உங்களுக்கு? சபைக்குள்ள வளராமே குழந்தைங்க இருந்ததுன்னா அந்த அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் தலைவலி, சபைக்கு ஹெட்டேக்கு. அது எப்போ அழுக எப்போ சிரிக்கினே தெரியாது. சபைக்குள்ள வந்தால் வளர்ந்துடணும். ஆமேன். வளர்ந்துடணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமை துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ஆதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். வாலிபரே கன்னிகரே தேவனை துதியுங்கள். அவர் பணிக்கு கொடுத்துணை துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ தடை இல்லாமல் இல்லை வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், என்னோட வாழ்க்கையில், ஊழியத்தில் தடை இல்லாமல் இல்லை. ஆனாலும் தடைகளை தகர்க்கிற ஒரு கிருபையை, ஒரு வெளிச்சத்தை, சத்தியத்தை தேவன் நமக்கு தருகிறார். அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி, அந்த நேரத்துக்கு ஏற்றபடி தேவன் அந்த வெளிச்சத்தை தந்து அந்த தடைகளை தகர்த்தெறிந்து நமக்கு தேவையான ரட்சிப்பை, விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். ஆமென். சோர்ந்து போகாதே. அழைத்தவர் ஒரு உண்மையாக இருக்கிறார். மரண பரியந்தம் நடத்துவார். தடைகளை பார்த்து, க்ரௌட்ஸை பார்த்து, சத்துரு மூலமாக அவர்கள் தடைகள் உண்டு, மனிதர்கள் மூலமாக அவர்கள் தடைகள் உண்டு, நம்முடைய பாவங்களே நமக்கு தடையாக இருப்பது உண்டு.
முற்பதாக அக்கிரமம் நமக்கு தடையாக இருப்பது உண்டு. இதெல்லாம் சத்தியம். எந்த தடையாக இருந்தாலும் கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு நேராக வருகிற பொழுது நம்ம முன்னாக ஓடிடுவோம். சொல்லுங்கள், முன்னாக ஓடுங்க. மறுபடியும் சொல்லுங்கள், முன்னாக ஓடுங்க. தடைகளுக்கு முன்னாடி ஓடணும். நான் தடை 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. உங்கள் ஸ்பீடை நீங்கள் 20 கிலோமீட்டர் மாற்றிட்டீங்களா, இங்கே ஜெயிச்சிருவீங்க. எல்லாரும் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்கிறாங்க. உங்கள் நடையை ஓட்டத்தை கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த தடை உங்களுக்கு பின்னாடி இருக்கும், நீங்கள் முன்னாடி இருப்பீங்க. அப்படி வரவங்க தான் ஜெயிச்சு நிற்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இப்படி தடையை தகர்க்கிற ஒளி தான் வளருது. தடையை தகர்க்க விசுவாச மக்கள் தான் மேல் நோக்கி வருகிறாங்க. கீழாக மேலாகிறாங்க, வாழாகாமல் தலையாகுகிறாங்க. தடைகளை பார்த்து சோர்ந்து போகிற கூட்டம் அல்ல, தடையை தகர்த்து முன்னோக்கி ஓடுகிற கூட்டம். முன்னாக ஓடுங்கள். இன்னைக்கு ரேமா வார்த்தை, முன்னாக ஓடுங்கள். மறுபடியும் சொல்லுங்கள், முன்னாக ஓடுங்கள். முன்னாடி போங்க, ஸ்பீடை கூட்டுங்க, கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் புலம்புகிற காரியம் என்ன? எரேமியா புத்தகம் 7:24 சொல்லுகிறது, என் ஜனங்கள் முன்னிட்டு அல்ல பின்னிட்டே போனார்கள் என்று ஒரு வசனம் இருக்கிறது. எரேமியா 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வனாந்தரத்தில் அந்த ஜனங்கள் நடந்த பொழுது, அந்த ராஜாக்கள் காலத்திலும் கர்த்தருடைய ஜனங்கள் முன்னிட்டல்ல, அந்த பின்பதி சொல்லுங்க, பின்னிட்டே போனார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பின்னிட்டு போகாதீங்க, முன்னிட்டு ஓடுங்க, முன்னிட்டு ஓடுங்க. எபிரேயர் 10:38 சொல்லுகிறது, பின்வாங்கி போவானால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாக இருக்காது. அப்போ பின்வாங்கி போகக்கூடாது. தடைகளை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. முன்னோக்கி போகணும். கொஞ்சம் கால் வேகத்தை கொஞ்சம் கூட்டணும், ஜெபத்தை கொஞ்சம் கூட்டணும், துதியை கொஞ்சம் கூட்டணும், இரவுல கொஞ்சம் விழித்திருந்து ஜெபிக்கணும், உபாசம் பண்ணி ஜெபிக்கணும், ஊழியக்காரனோடு இணைந்து ஜெபிக்கணும். எப்படி ஆகணும்? தடையை தகர்த்து மேலே வர வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி ஆகிலும் தடையை தகர்த்து மேல் எழும்பி நம்ம வீட்டை நம்ம ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சோம்பேறியில் கதை சப்போர்ட் பண்ணவே மாட்டார். ஜெபிக்காத சோம்பேறி, பைபிள் வாசிக்காத சோம்பேறி, உபாசிக்காத சோம்பேறியெல்லாம் கர்த்தர் ஒன்றுமே செய்ய முடியாது. தூங்கு ராஜா தூங்கு. பைபிள் என்ன சொல்வது? சோம்பேறி குளிருகிறது என்று சொல்லி என்ன செய்ய மாட்டானா? உழமாட்டான். இன்னொரு சோம்பேறி, வீதியிலே சிங்கம் இருக்கிறது, என்னை பீறி போட்டு விடும், நான் வீட்டை விட்டே வெளியில் வர மாட்டேன், கதவை சாத்தி வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் அப்படிங்கிறானா சோம்பேறி. இன்னொரு சோம்பேறி இருக்கிறான், சமைச்சு வச்சுட்டான், சாப்பிட சோம்பேறித்தனம் படுத்து தூங்கிட்டானா. இல்லையா? அதெல்லாம் என்ன பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். சமைக்கிற அளவுக்கு என்ன இருக்குது? உற்சாகமாக சமைச்சிட்டான் பாருங்க, சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனம், டயர்டாகி படுத்துட்டான். அப்படியே சோம்பேறி இருக்கிறானா? ஆமேன். அப்படியே சாலமோன் ஞானி கண்டுபிடிச்சிருக்கிறார். நீங்கள் எப்படி? சோம்பேறிகளுக்கு கர்த்தர் ஹெல்ப் பண்ணுறதல்ல, உற்சாகத்தின் ஆவியானவர். ஆமேன். உற்சாகம் அந்த கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் ஃபெல்லோஷிப் வைக்கிற எல்லாரோட அன்பாக இருங்க. ஆனால் ஃபெல்லோஷிப் வைக்கிற பிள்ளைகள் உற்சாகமாக இருக்கணும். ஆவிக்கிற வாழ்க்கையில் உற்சாகம் யார் இருக்கான்னு கண்டுபிடிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்மையாக இருக்கான்னு கண்டுபிடிங்க. அவங்களோட ஃபெல்லோஷிப் வைங்க, நீங்கள் ஆஸ்வாதமாக இருப்பீங்க. சோம்பேறிகளாக வேண்டாம், ஸ்தோத்திரம் மட்டும் விட்டுருங்க, அவங்க பாசஸ் பார்த்துக்குவாங்க. ஆமேன். இன்றைக்கி வேணால் சோம்பேறி தான், நாளைக்கு அவங்க உற்சாகமாக மாறிடுவாங்க. ஆமேன். அது ஊழியக்காரன் பொறுப்பு, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. பட் நீங்கள் வளரணும். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது, அந்த தன் வீட்டு ரட்சிப்புகள் நடத்துவதற்கு இந்த சகல் செய்த ரெண்டாவது காரியம், அவன் தடைகளை பார்த்து சோர்ந்து போகலை, தடைகளை பார்த்து பின்வாங்கி போகலை, அதை அவன் ஓவர் கம் பண்ணினான். அதை அவன் ஜெயிச்சான். தன் ஓட்டத்தை அவன் கூட்டினான், தன் நடையின் வேகத்தை அவன் கூட்டினான். அந்த ஓவர் கம் பண்ணிட்டான் பாருங்க. எல்லாரும் ஸ்லோவாக போயிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன ஓட்டத்தை ஓடி அவன் அந்த தடைகளை தாண்டி ஓடி முன்பதாக நின்று விட்டான். அந்த வீடு ரட்சிக்கப்படுவதற்கு அந்த செயல் ஏதுவாக இருந்தது. ஸோ முதலாவது இயேசுவை தேடி வந்தான், உண்மையாக தேடி வந்தான். ரெண்டாவது தடைகளை தாண்டினான். மூன்றாவது ஸ்தோத்திரம், லூக்கா அதே 19ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். ஒரு கூட்டம் பாருங்க, இயேசுவோடு கொடுக்குற கூட்டத்தை பாருங்க. இயேசுவோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க? இவர் பாவியான மனுஷன் வீட்டில் தங்க போகிறார். அப்போ சொன்னவங்க யார்? அவங்க என்ன நினைக்கிறாங்க? நாங்கள்லாம் பரிசுத்தமானவர்கள், நாங்கள்லாம் உண்மையுள்ளவர்கள், நாங்கள்லாம் நீதிமான்கள், இந்த சகையை மாத்திரம் பாவி, அப்படி சில கூட்டம். ஆனால் யார் கூட தான் இருக்கிறாங்க? இயேசு கூடவே நடக்கிறாங்க, இயேசு கூடவே இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவா சுபா அவங்களுக்குள்ள இல்லை. முறுமுறுக்கிற கூட்டம், குறை சொல்லுகிற கூட்டம். இயேசு கூட தான் இருக்கிறாங்க, ஆனால் முறுமுறுக்கிறாங்க. பாவியான வீட்டுக்கு போயிட்டாரு, பரிசுத்தமான நீதிமான எங்கள் வீட்டுக்கு இயேசப்பா ஒரு நாளும் வரவே இல்லை. ஒரு முறுமுறுப்பு, ஒரு கம்ப்ளைண்ட். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக பாவத்தை செய்தார்கள், வேணாந்தில் அது மிகப்பெரிய பாவம் முறுமுறுப்பு. ஸோ இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. அது யார் காது கேட்குற மாதிரி? இயேசு காதுக்கும் கேட்குது, சகையும் காதுக்கே கேட்குது. அந்த வார்த்தை கேட்டான் பாருங்க, சகையோ உடனே ரட்சிக்கப்பட்டுட்டான். ஆமே. பாவையான மனுஷன் சொன்னார் பாருங்க, இயேசு கூட நடந்து போயிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷம். சகையவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க போறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுட்டான். சகைவே என்று தன்னை அழைக்கிற அந்த கிருபையை பெற்றுக்கொண்டான். மன மகிழ்ச்சியா இறங்கி வந்து இயேசுவை கரம் பிடிச்சு சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது பாவியான மனுஷன் மொத்த சந்தோஷம் முடிச்சிட்டாங்க ஒரே வார்த்தையில்.
சில பேர் பாருங்க, நம்ம சந்தோஷமா இருப்போம், ஒரே வாரத்தில் மொத்தம் சந்திச்சு முடிச்சிருவாங்க. விசேஷத்தை அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, அல்லேலூயா. சிலர் அப்படி இருக்கிறாங்க. சந்தோஷமா இருப்போம், கணவன் மனைவி பிள்ளைகளாக சந்தோஷமா இருப்போம். வருவாங்க போவாங்க, புயலே வந்துடும் வீட்டுக்குள்ளே, சுனாமி வரும். சில அபிஷேகம் பெற்ற ஆட்கள், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்கிற பாக்கியவான்கள், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவிகளை நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா தானே இருந்தோம், அம்மா வந்தாக போனாங்க, வீட்டே சுனாமி ஆக்கிட்டு போயிட்டாங்களேன்னு கண்டுபிடிக்கணும். ஆமேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. தோத்திரம், அல்லேலூயா. ஸோ பாவியான மனுஷன் தங்குபடி போகிறார் என்று சொல்லி ஒரு கூட ஜனங்கள் அந்த சகிவன் காது கேட்குற அளவுக்கே முறுமுறுக்கிறாங்க. ஆனால் இயேசுவை பாருங்க, ஒன்றுமே சொல்லலை. அவர் சாந்த குணமுள்ள சாந்த சொரூபி. ஆமே. எவ்வளோ முறுமுறுத்தாலும் அவர் சைலண்ட்டாக இருக்கிறாரு, அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் சகிவுக்குள்ள அந்த வார்த்தை மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடுச்சு, ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிடுச்சு. என்னையோட பாவின்னு சொல்கிறீங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுறேன். நல்லா கவனிங்க. பொதுவாக பிரச்சனை வரும்போது அதில் 2 வெரைட்டி இருக்குது. சில பாசிட்டிவாக மாடுவாங்க, சில நெகட்டிவாக மாடுவாங்க. அவமதிக்கும் போது, நிந்திக்கும் போது, டாமினேட் பண்ணும்போது, இன்சல்ட் பண்ணும்போது, அல்லது தூஷிக்கும் போது, அல்லது சபிக்கும் போது ஒரு குரூப் பீப்புள்ஸ் வந்து நெகட்டிவாக மாடுவாங்க, மாம்சத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அதையே ஃபோர்ஸை எடுத்து பாசிட்டிவாக மாற்றிக்குவாங்க. இந்த சகி செகண்ட் ரதம், அல்லேலூயா. 2வது ரகம், என்னையாரா நிந்திச்சிங்க, என்னையா பாவின்னு சொன்னீங்க, நான் பரிசுத்தமான வாங்கி காட்டுறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஆண்டவரே, நான் யார்கிட்டலாம் அநியாயமாக வாங்கினனோ 4 மடங்கு என்ன செய்ய போகிறேன்? திருப்பி கொடுக்க போகிறேன். என் நாஸ்திகளில் பாதியை யார் கொடுக்க போகிறேன்? ஏழைகள் கொடுக்க போகிறேன். நான் யோசித்து பார்த்தேன், ஐயா கிட்ட ஒரு 100 கோடி இருக்குன்னு வச்சுப்போமே, சும்மா ஒரு பேச்சுக்கு, இன்னைக்கு ரேஞ்சுக்கு சகை கையில் ஒரு MP கணக்கு மாதிரி வச்சுப்போமே, ஒரு 100 கோடியோ ஒரு 1000 கோடி வச்சிருக்கிறார். இப்போ அதில் பாதி எவ்வளோ? 100 கோடியில் 50 கோடி. யாருக்கு போகுது 50 கோடி? ஏழைகளுக்கு. அல்லேலூயா. இயேசு ஒரு மனுஷனை தொட்டா ஏழைகள் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். ஏழைகள் ஆஸ்வதிக்கப்படுறான். எந்த ஏழைக்கு செஞ்சிருப்பான்? அந்த எரிகோ பட்டணம் சபிக்கப்பட்ட பட்டணம், அது எருசலேம் அருகில் இருக்கிறது. அந்த சபிக்கப்பட்ட பட்டணத்தில் ஒரு மனுஷனை கத்த தொடுகிறார். 50 கோடி ஜனங்க, ஏழை ஜனங்களுக்கு பணம் சுவைச்சார். கரணத்தில் கத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாஸ்திகளில் பாதியை ஏழை கொடுக்கிற ரட்சிப்பு. எதுங்க ரட்சிப்பு? இதுதான் ரட்சிப்பு, இதுதான் விக்கிரக ஆராதனை. ஏன் அந்த வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு இல்லை? ஏன் அந்த வீடு சபிக்கப்பட்டு இருந்தது? ஏன் சகை எதை தேடி வந்தான்? ஒரு ரட்சிப்பை தேடி வந்தான். ஏன் அந்த வீட்டை ரட்சிப்புக்கு இல்லை? அவன் பண ஆசையில் ஒன்றாக இருந்தான். எபேசியர் 5:5 வசனத்தின்படி பண ஆசை, பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. அந்த விக்கிரத்தை அவன் பிடித்து வைத்திருந்தான். பண ஆசைங்கிற விக்கிரத்தை அவன் பிடிக்கப்பட்டிருந்தான். இயேசுவை சந்தித்த பொழுது, இயேசுவை தரிசித்த பொழுது, இயேசுவின் வார்த்தை கேட்ட பொழுது அந்த விக்கிரக ஆராதனை விடுவிக்கப்பட்டான். சந்தோஷம் வந்து விட்டது. ஆமென். அவனுக்கு மாத்திரம் சந்தோஷம் இல்லை, அந்த 50 கோடினாலே அந்த எரிகோ பண்ண அத்தனை ஏழைகளுக்கும் சந்தோஷம். ஆமென். அது மாத்திரம் இல்லை, யாராக்கிட்டலாம் அநியாயமாக வாங்கினாரோ இப்போ எத்தனை மார்க் திரும்பி கொடுக்க போகிறாரு? ஒரு 10,000 ரூபா ஒருத்தர் வாங்கிட்டாரு. இப்போ திருப்பி கொடுக்கும்போது சைகை போயிருப்பார். லட்சக்கணக்கில் சூட் கேஸில் 4 பேரை கூப்பிட்டு ஒவ்வொரு வீடாக போகிறார், கதவை தட்டுறார். 10,000 கொடுத்து வந்திருப்பான். ஐயா வாங்க ஐயா, வட்டி வாங்க வந்துட்டார் அப்படின்னு யோசிச்சிருப்பான் மனசில். வாங்க ஐயா உட்காருங்க, இந்தாங்க 40,000. அல்லேலூயா. எப்படின்னு இருக்கும்? 40,000 கையில் வாங்கிட்டு அவன் என்ன சொல்லியிருப்பான்? 2 கையை ஊற்றி, ஐயா நீங்கள் முன்னாடி என்ன சொல்லக்கூட்டோம், பாவியான மனுஷன். அதே வாங்கி இப்போ 40,000 வாங்கிட்டு சொல்கிறாங்க, சகிவே நீங்கள் நல்லா இருங்க. அடுத்த வீட்டுக்கு போயிருப்பார், அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான், 20,000 அநியமாக வாங்கியிருப்பார். இப்போ எவ்வளோ கொடுக்குறாரு? 80,000. 4 மடங்களில் 80,000. ஐயா வாங்க உட்காருங்க, இந்தாங்க ஐயா. எவ்வளோ வாங்கினேன்? 10,000 20,000 இருந்தாங்க. 80,000. 80,000 கையில் வாங்கிட்டு அந்த மனசு எப்படி இருந்திருக்கும்? ஐயா நீங்கள் எதுங்க ரட்சிப்பு? எதுங்க ரட்சிப்பு? பாவத்தை விட்டு மனம் திரும்புவது ரட்சிப்பு. அந்த கிரிகளை வெளிப்படுத்த பாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டால் நம்ம கிரிகளை அதை காண்பித்து கொடுக்கும். ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறது நம்ம கிரிகளில், நம்ம பேச்சில், நம்ம நடக்கையில், நம்ம ட்ரெஸ்ஸில், நம்ம ப்ரேயரில் எல்லாத்தையும் ஒரு டிசிப்ளின் வந்து விடுகிறது. ஆமே. இயேசுவே இதை செய்கிறார். ஏன்னா இயேசு டிசிப்ளின் காட், ஜென்டில் காட். அல்லேலூயா. சாந்த குணமுள்ள ஆண்டவர், ஒழுக்கத்தின் ஆண்டவர். ஒரு மனுஷன் இயேசுவால் தொடப்படுகிற பொழுது வாழ்க்கை டிசிப்ளினாக மாறுகிறது. அநேகருக்கு நன்மை செய்வதற்கதாய் மாறி விடுகிறான். இதுக்கு முன்பதாக சகியோன் இருதயம் கடினமாக இருந்தது. அவன் என்ன நினைச்சான்னா, யார் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, யார் கண்ணீர் வச்சாலும் பரவாயில்ல, எவ்வளோ அநியாயமாச்சு சம்பாதிச்சாலும் கோடிகள் ஒரு பண வெறி அவனுக்குள்ள இருந்திருக்கு. அப்படிதான் வயதை நம்ம வாசித்து பார்க்கும்போது புரியுது. பண வெறி. அநியாயமாக சம்பாதிச்சாச்சிலும் காரை வாங்கணும், அநேகமாக சம்பாதிச்சு வீடை கட்டினோம், அநேகமாக சம்பாதிச்சு வாழ்க்கை இந்த உலகத்தை வசதி வாய்ப்போடு வாழணும். அநேகமாக சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, அங்கே நீதி அவசியம் இல்லை, நியாயம் அவசியம் இல்லை, சத்தியம் அவசியம் இல்லை, எப்படியாச்சும் பணத்தை சம்பாதிச்சு இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழ்ந்த சகிவை இயேசு மாற்றினா. இயேசுவால் தொடப்பட்ட பொழுது அந்த பணாசைங்கிற அந்த
அந்த எண்ணத்திலிருந்து, அந்த கிரியைகளிலிருந்து சகை விடுவிக்கப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு வந்தது. நம்ம எதுக்கு மேலே, அதாவது தேவனை விட்டு நம்ம எது அதிகமாக நேசிக்கிறோமோ அதுதான் விற்கிறோம். அங்கே தான் ஆண்டு கை வைத்து நம்ம ரட்சித்து ஆண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அந்த அந்த விட்டு கொடுத்தவன் பாரு, பாவியான மனுஷன் அப்படிங்கிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவன் இம்மிடியட்டாக நெகட்டிவாக போகலை, பாசிட்டிவாக வரான். ஆண்டவரே, நாஸ்திகளில் பாதி நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன், 4 மடங்கா திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி பாவத்தை அறிக்கை செய்து அமைதியாக நிற்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து விட்டது. ஆமென். அவன் ஒன்றும் கொடுக்கவே இல்லைங்க, சகை ஒன்றும் போய் யாருக்கும் கொடுக்கவே இல்லை. அவன் அறிக்கை தான் செஞ்சிருக்கிறான். ஆனால் ஏசப்பா ரட்சிப்பை தந்து விட்டான். சகர 8:13 சொல்லுகிறது, எங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. ஆமென். சகை வீடு சபிக்கப்பட்ட வீடு, அநியாயத்தினால் வாழ்ந்த வீடு, சாபம் நிறைந்த ஒரு வீடு, விக்கிரகாரம் நிறைந்த ஒரு வீட்டை தான் ஒரே ஒரு மனுஷன் கத்த தொட்ட பொழுது, அவன் பெயர் சொல்லி அழைத்து அவனோடு கூட சிறிது நேரம் நடந்த பொழுதே மனசுக்குள்ளே மாற்றம் வந்தது, எண்ணங்களில் மாற்றம் வந்தது, சிந்தைகளில் மாற்றம் வந்தது. அந்த பாவத்துடன் மனம் திரும்புகிறான், பாவத்தை அறிக்கை செய்கிறான். அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பின பொழுது, பாவத்தை அவன் அறிக்கை செய்த பொழுது அந்த வீட்டுக்குள்ளே ரட்சிப்பும் சந்தோஷமும் வந்து விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாய், தேவனால் ரட்சிக்கப்பட்ட வீடாய், தேவன் கொடுக்கிற சந்தோஷம் இருந்த வீடாய், தேவன் கொடுக்கிற சமாதானம் இருந்த வீடாய் மாற வேண்டும் என்று சொன்னால் 3 காரியத்தை ஃபாலோ பண்ணணும். 1, ஏசப்பாவை உண்மையாய் தேடுங்க. சொல்லுங்க, ஏசப்பாவை உண்மையாக தேடுங்க. 2வது, தடைகள் இருக்கும், தடைகளை ஓவர் கம் பண்ணுங்க, மேற்கொள்ளுங்க. தடை இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு ஸ்டேஜிலும் தடை இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும். ஆனால் கர்த்தர் கிருபை அதை தாண்டி வருவதுக்கு, ஜெயித்து வருவதுக்கு தான் கர்த்தர் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் வைத்திருக்கிறார். தேவ பலத்தினால் கொஞ்சம் ஸ்பீடை கூட்டுங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த தடைகளை தகர்ப்பதுக்கு தேவன் அனுக்கிரகம் செய்வார். 3வது, நம்முடைய பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்பணும். நான் எங்கே பாஸ்டர் பாவம் பண்ணுறேன், நான் தான் பாவமே செய்யலையே, அப்படின்னா பரிசெய்யன். நான் பாவம் செய்யவே இல்லைன்னு சொன்னால் சத்தியம் நமக்குள் இல்லை. சவுல் விபச்சாரம் பண்ணாரா? சவுல் ராஜா விபச்சாரம் பண்ணலை. வேசிதானம் பண்ணாரா? பண்ணலை. அநியாயம் வட்டி வாங்கினாரா? இல்லை. அப்போ அவர் செஞ்ச பாவம் என்ன? தாவீது மேலே பொறாமப்பட்டார். சபையில் அதிகமாக இருக்கிற பாவம் தாவீது மீது பொறாமை. அந்த பொறாமப்பட்டான் பாருங்க, உள்ள அந்த அபிஷேகம் வெளியில் போயிடுச்சு. ஒரு பொல்லாதாவி அவனை களங்கடிக்குது. சின்ன ஒரு பொறாமை, காய் மகாரம், பொறாமப்பட்டான். தாவீது மேலே பொறாமப்பட்ட சவுலுக்கு 1000, தாவீதுக்கு 10000 கொடுத்து விட்டார். ராஜ்யபாத்தை தான் கொடுக்கலையான்னு சொல்லி நினைச்சான் பாருங்க. வந்த நல்லாவி வந்துட்டு வெளியில் போயிட்டு ஒரு பொல்லாதாவி வந்து விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பொறாமையோ எலும்புருக்கி. பைபிள் சொல்லு, பொறாமையோ எலும்புருக்கி. சிலருக்கெல்லாம் தோத்துறோம், பேசக்கூடாது, சொல்லிடுறேன், உணர்த்தப்படுறேன், பொறாமப்படாதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீங்க, அவர்களும் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஆஸ்வதிக்கப்பட்டிருங்க. ஏதாச்சும் ஆஸ்வதிக்கப்பட்டால் நல்லா கரம் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்த ஆசை உங்கள் மேலே இறங்கிடும். ஆனால் பொறாமப்பட்டிங்கன்னா இருக்கிறதும் போயிடும். பொறாமையோ எலும்புருக்கி. யாராச்சும் ஆஸ்வதிக்கப்பட்டா சபையில் சில ஆட்கள் அப்படி இருப்பாங்க. அவங்க தான் அவங்க ஸ்தானத்துக்கு யாராச்சும் வந்துட்டாலும் ஒரு 4 நாள் ஃபாஸ்டிங் மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே காக்கார் ராஷி. பொறாமையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். ஆவில் இறங்கி ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தகப்பன் இருதயம் வேணும். சொல்லுங்கள், தகப்பன் இருதயம் வேணும். சபைக்கு ஒரு ஜனங்களுக்கு தகப்பன் இருதயம் வேணும். சபைக்கு 1000 பேர் வந்தாலும் நாங்கள் 1000 பேர் அரவணைச்சு போயிடுவோம். ஆனால் சில ஆட்கள் பாருங்கள், விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. தோத்துறோம், கதை கிருபை செய்வாராங்க. நீங்கள் தகப்பன் இருதயமாக மாறினால் நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள், சபையும் ஆஸ்வதிக்கப்படும். பொறாமல் மாற்ற சபைக்குள்ளே எல்லாரும் வளரணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களும் வளருங்க, நாங்களும் வளர்க்கிறோம். ஸோ சபையில் எல்லாரும் வளரணும். சபை இப்போ யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்களும் வளரணுமா? ஏதாச்சும் ஒரு பிள்ளை மட்டும் வளரணுமா? தகப்பன் ஆசை 12 பிள்ளையும் வளரணும் தான் நினைப்பான். 12 பிள்ளைகளும் வீடு கட்டட்டும், 12 பிள்ளைகளும் கார் வாங்கட்டும், 12 பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்படட்டும், 12 பிள்ளைகளும் சந்ததியை வளரட்டும், 12 பிள்ளைகளும் ஆராதனை நடத்தட்டும், 12 பிள்ளைகளும் பிரசங்கம் பண்ணட்டும், 12 பிள்ளைகளும் மேலே வரட்டும். அப்படி தான் தகப்பன் நினைப்பார். ஆனால் பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க? நான் தான் அப்படி நினைப்பாங்க. தவறு. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரும் வளரணும். சொல்லுங்கள், எல்லாரும் வளரணும். ஆமேன். எப்படி வளருவாங்க? விட்டு கொடுத்தா தான் வளருவாங்க. விட்டு கொடுத்தா தான் வளருவாங்க. இதெல்லாம் ஏன் பேசுகிறேன்னா அனுபவிச்சு பேசுகிறேன். அல்லேலூயா. நாங்கள் பாஸ்டர் அல்லவா, எங்களுக்கு தெரியாதா என்ன ஆவியில் உட்காந்து இருக்கிறாங்க? அனுபவத்தில் தான் நான் பேசுகிறேன். சிலருக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எம் சபையில் தோத்துற வேண்டாம். அல்லேலூயா. வேண்டாம், அதெல்லாம் ரகசியமாகவே இருக்கட்டும். கதை உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. பிரைஸ் தி லார்ட். பொறாமையோ எலும்புருக்கி.
பொறாமப்படாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே அந்த சகோதரி ஆசீர்வதிச்சிருக்கீங்க, ஸ்தோத்திரம். கிருபை பாராட்டுறீங்க, ஸ்தோத்திரம். நன்மை செஞ்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். நீர் என்னையும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. போயிட்டே இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பொறாமப்பட்டீங்கன்னா அது பொல்லாத ஆவி, அல்லேலூயா. அது அசுத்த ஆவி, அது கர்த்தர் கடிந்து கொள்வார். ஒரு பாஸ்டர் சொன்னார், அசுத்தாவிற்கு ஆலோசனை கொடுக்க முடியாது, கடிந்து கொள்ளத்தான் முடியும். அசுத்தாவிற்கு ஆலோசனை கொடுக்க முடியாது, விரட்டத்தான் முடியும். அசுத்தாவிற்கு ஆலோசனை கொடுக்க முடியாது, துரத்த தான் முடியும். சபையில் பொறாமை நாவுக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது, விரட்ட தான் முடியும். ஆமென், அல்லேலூயா. சரி, ரைட். இவ்வளோ ஏன் பேசணுன்னா, இந்த ஜனங்கள் முறுமுறுத்தான். அந்த வார்த்தை பாவியான மனுஷன் சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தை சகனு காதில் விழுந்துச்சு. அதை அவன் நெகட்டிவாக எடுக்கலை, பாசிட்டிவாக எடுத்தார். ஸோ என்னையா பாவின்னு சொன்னீங்கன்னு சொல்லி அப்படி நெகட்டிவாக போகாமல் இம்மிடியட்டாக ஒரு மனந்திரும்பலுக்கு நேராக ஒரு தன்னை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தன்னை அவன் தகுதிப்படுத்தி கொண்டான். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அவன் மனம் திரும்பி விட்டான்னு சொல்லி கர்த்தர் பார்த்த உடனே கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பு வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்த சாபம் விலகிட்டு, அந்த வீட்டுக்குள்ள இருந்த தீமைகள் விலகி போயிடுச்சு. அந்த வீட்டு இத்தனை ஆண்டுகளாக பிடித்திருந்த எல்லா டார்க்னஸ், அந்தகாரங்கள் விலகி போயிடுச்சு. பரலோக தேவன் கொடுக்கிற அந்த சந்தோஷமும் சமாதானம், மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் அந்த வீட்டை வந்து நிரப்பி விட்டது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அந்த கோரஸ் பாடிடுவோமா? அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவன் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோர் துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள், ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள், அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினா துதியுங்கள், தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள், பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆமென், ஆமென். சகையு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. 3 காரியத்தை செய்தான். 1, உண்மையாய் கர்த்தரை தேடினான். 2வது, தடைகளை தாண்டினான், மேற்கொண்டான். 3வது, பாவத்தை விட்டு மனம் திரும்பினான். ஸோ இந்த 3 காரியங்கள் செய்தால் வீட்டுக்குள்ளே இருக்க சாபங்கள் விலகும், தீமைகள் விலகும், ஏசப்பா கொடுக்குற சந்தோஷம் சமாதானம் வரும். நன்று அந்த அடுத்த வசனம் பாருங்க. ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டால் அது மிகப்பெரிய பிளஸ்ஸிங் இருக்குது பூமியில். ஸ்தோத்திரம். பாவமும் வைரஸும் 2 ஒன்று. நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுடைய ரத்தத்துக்குள்ளே வைரஸ் வந்து விட்டால் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை, ஒரு விளைவை உண்டு பண்ணுமோ, அதே போல் ஒரு மனுஷனுடைய ஒரு ஆத்மாவுக்குள்ளே பாவம் இருக்கும் என்று சொன்னால் அந்த பாவம் ஒரு குறிப்பிட்ட அளவு பாதிப்பை நிச்சயமாக அது உண்டு பண்ணுகிறது. எப்படி ஒரு கொரோனா வைரஸோ, டெங்கு ஃபீவர் வைரஸோ, அது மலேரியா வைரஸோ ஒரு ரத்தத்துக்குள் நுழைந்து விட்டால் ஒரு குறிப்பிட்ட அளவு சேதத்தை அது உண்டு பண்ணுகிறது, ஒரு குறிப்பிட்ட அளவு பலவீனத்தை அந்த சரீரத்தில் அது உண்டு பண்ணுகிறது போல ஒரு மனிதனுக்குள் பாவம் என்ட்ராகிற பொழுது அவன் ஆத்மாவை, அவன் இருதயத்தை, அவன் வாழ்க்கையை குறிப்பிட்ட அளவுக்கு அது சேதப்படுத்துகிறது. ஆமே. அப்போ அந்த பாவம் மன்னிக்கப்படணும். அதான் ட்ரீட்மெண்ட்டு. அதான் டாக்டர் போகிறோம், இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, குளுக்கோஸ் போடுறாங்க. எப்படியோ ஒரு விதத்தில் அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த ரத்த வெள்ளை அணுக்களை இன்க்ரீஸ் பண்ணி, பிளேட்லெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி, பிளட்டை கொடுத்து, நல்ல பிளட்டை கொடுத்து அந்த கிரிகளை அழித்து சுகமாக்கி அனுப்புகிறாங்க. சபைக்கு வருகிற பொழுது ரத்தத்தில் கலந்திருக்கிற இந்த பாவங்கிற வைரஸை நாளுக்கு நாள் கொன்று உங்களை பரிசுத்தப்படுத்துவது ஏசப்படைய காரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் நம்மளை விடுவிக்கிறது, பாவத்தில் நம்மளை விடுதலை தருகிறது, சாபத்தில் விடுதலை தருகிறது, சத்துர கரத்திலிருந்து ஒரு விடுதலையை இந்த சத்தியம் நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறது. ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 தெரிஞ்ச வசனம், 103 சங்கீதம். பாவம் மன்னிக்கப்படுகிற பொழுது அங்கே என்ன நடக்கிறது?
3வது வசனம், அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டால் சரீர வியாதிகள் சுகமாகும். பல காரியங்கள் இருக்குது. சரீரத்தில் வியாதிகள் வருவதற்கு அநேக சத்தியங்கள் இருக்குது. அதில் ஒன்று நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள். ஸோ நமக்கு அதாவது நம்ம முற்பதாக்களுடைய பாவங்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் முற்பதாக்கள் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். நாம் அறிந்தும் அறியாமல் செய்கிற சில பாவங்கள் அக்கிரமங்கள் வாழ்க்கையில் நோய்களை கொண்டு வருகிறது. ஸோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டால், இப்போ மாதிரி பொறாமைங்கிறது ஒரு வைரஸ். அல்லேலூயா. இன்றைக்கி கேட்ட சத்தியத்தின்படி பொறாமை ஒரு பாவம், அது ஒரு வைரஸ். அது வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா வியாதி வரும், நோய் வரும். அதை விட்டு விடுங்க, அந்த பாவத்தோட்டு அறிக்கை செய்யுங்க, மனம் திரும்புங்க, நீங்கள் சுகமாயிடுவீங்க. அல்லேலூயா. ஸோ அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்போ ஆத்துமாவில் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் சரீரத்தில் இருக்கிற நோய்கள் சுகமடைகிறது. இப்போ ஆத்துமாவில் பாவம் மன்னிக்கப்படாத வரைக்கும் சரீரத்தில் இருக்கிற நோய்களுக்கு எவ்வளோ தான் ஜெபம் பண்ணாலும் போகாது. அநேக பிள்ளைகள் அதனால தான் பல நாட்கள் ஜெபம் பண்ணியும் வியாதி ஏன் சுகமாகலைன்னா, உங்கள் ஆத்மாவில் பாவம் மறைந்திருக்கிறது, உங்கள் ஆத்மாவில் பாவம் ஒளிந்திருக்கிறது. அவங்க அறியாமல் இருக்கிறாங்க, அது அவங்களுக்கே தெரியல. ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் வெளிப்படுத்தணும். கர்த்தர் அந்த காரியத்தை உணர்த்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். உணர்த்தப்பட்டுட்டா, பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டாங்கன்னா கர்த்தர் எளிதாக லகுவாக சுகமாக்கி விடுவார். திமிர்வாதக்காரன் 4 பேர் தூக்கிட்டு வராங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் 3-5 வாசிக்கிற பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசு எடுத்தவொடனே அவங்க சுகம் கொடுக்கல. மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன் பாவத்தை மன்னிச்சாரு? அந்த வியாதி காரணமே அவன் பாவமாக இருந்தது. வியாதி காரணமே அவன் பாவங்கள். ஸோ எல்லா வியாதிக்கும் பாவம் காரணம் இல்லை. நல்லா கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காது. பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 முறை ஜெபித்தார். கர்த்தரால் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அவர் கிருபை பாராட்டினார். ஸோ அப்போஸ்தலன் வாழ்க்கையில் வியாதிக்கு வந்தது காரணம் பாவம் இல்லை. கர்த்தரை அவருக்குள்ள இந்த அபிஷேகத்தை பெருமை வந்து விடாதபடிக்கு ஒரு முள்ளாக்க கொடுக்கப்படுது. அது ரொம்ப ரொம்ப ரேர். அது ரொம்ப ரேர். எல்லா பாவத்தினால தான் எல்லா வியாதியும் வருதா? அப்படி அல்ல. ஆனால் ஒரு சிலருக்கு பாவத்தினால தான் வியாதி வருகிறது. அல்லேலூயா. அது அவங்களுக்கு தெரியல. அப்போ அவங்க பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற பொழுது, இயேசுவின் நாமத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பொழுது சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எளிதாக சுகமடைந்து விடுகிறது. பொதுவாகவே நம்ம பாருங்க, இயேசு அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து வருகிறோம். ஆபிரகாமை போல நீங்களும் நானும் ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்திலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ரட்சிக்கப்பட்டு வருகிறோம். அந்த 30 சாபங்கள் யாத்திரை 20:5 படி 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தேவன் பாவத்தை விசாரிக்கிறார். ஸோ அந்த பாவத்தை விசாரிக்கிறதுனால சில வேளைகளில் சில கர்த்தருடைய பிள்ளைகளில் தொடர்ச்சியான ட்ரீட்மெண்ட் இருக்கும். தொடர்ச்சியாக மாத்திரை மருந்து எடுப்பாங்க, வருஷக்கணக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருப்பாங்க, வியாதியில் சுகமாக்குறது கிடையாது. காரணம் என்ன? ஒருவேளை தலைமுறை சாபமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைங்க அதுக்கு விரோதமாக கவனமாக எதிர்த்து ஜெபிச்சு ஜெயம் எடுத்து பழகணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த சாபத்தின் வல்லமையை காட்டிலும் கர்த்தருடைய அந்த சாபத்தை நீங்கள் அறிக்கை செய்து நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆவினால் ஜலத்தில் மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய அந்த கிளைம் பண்ணணும். அந்த சத்தியத்தை நீங்கள் கிளைம் பண்ணணும். நான் கர்த்தருடைய பிள்ளையாக மாறிவிட்டேன், நான் இயேசுவ பிள்ளையாக மாறிவிட்டேன், முன்பு நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தேன், இப்போ நான் கர்த்தருக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவர்கள் ஒழிந்து போயினேன், எல்லாம் புதிதாக மாறிவிட்டன, இனியும் தகப்பனுடைய சாபம் என் பின்தொடரக்கூடாது என்று சொல்லி அந்த சாபங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து போராடி ஜெபிச்சு ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. அப்படி ஜெயிச்சிட்டிங்களன்னா அந்த சாபத்தான் வந்திருக்கிற தரித்திரம், சாபத்தான் வந்திருக்கிற பலவீனம், சாபத்தான் வந்திருக்கிற குடும்பங்கள் உடைக்கப்படுவது, சாபத்தான் வருகிற டிவோர்ஸ் காரியங்கள், சண்டைகள் எல்லாம் விலகி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அதை ஓவர் கம் பண்ண நம்ம அறிஞ்சிருக்கோம். அதை ஏசப்பாக்குள்ள வந்திருக்கிற தேவன் கொடுத்துருக்க வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்ணி அந்த ஜெபித்து நம்ம ஜெயம் எடுத்துட்டா அந்த கிரிகள் விலகி போகும். அந்த கிரிகள் விலகி போனால் நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டு விடுவோம். ஆமென், அல்லேலூயா. ஸோ அவரோட அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்குகிறார். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி 2:3 சொன்னார். அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் எழுந்து உன் படிக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறார். பாவத்தை முதலாவது மன்னிச்சிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்துமாவில் அந்த பாவத்தை மன்னித்து சரீரத்தில் இயேசு சுகமாக்குகிறார். மறுபடியும் சொல்கிறேன், ஆத்துமாவில் இருக்கிற இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற பாவங்களை கர்த்தர் மன்னித்து அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு, ஆத்துமாவில் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு சரீரத்துக்கிற வியாதிகள் சுகமடைகிறது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்மா முதலாவது கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டால், ஆத்மாவில் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் இந்த சரீரத்தில் நம்ம சுகமாய் வாழ்ந்திருக்க முடியும். கடைசியாக ஒரு வசனம், சங்கீதம் புஸ்தகம் 38ஆம் சங்கீதம் 3-4 வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். 38ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சமைக்கமில்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாய் பெருகிற்று,
அவன் என் வாரசனையை போல என்னால் தாங்கக்கூடாது. ஸோ உமது கோபத்தினால என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால என் எலும்புகளில் சவைக்கும். இன்னும் வசனம் பாருங்க. தேவனுடைய கோபத்தினால ஆரோக்கியம். ஏன் தேவன் கோபப்பட்டார்னா பாவம். எங்கே பாவம் இருக்கிறதோ தேவன் இப்போ நாள்தோறும் பாவின் மேல் சினங்கொடுக்கிற தேவன். அவன் மனம் திரும்ப விட்டால் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், மனம் திரும்பி விட்டாலோ சுகத்தை இலவசமாய் தருகிறான். அல்லேலூயா. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. சங்கீதம் 7ஆம் சங்கீதம் அப்படி சொல்லுகிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவன் நாள்தோறும் பாவின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், மனம் திரும்பி விட்டால் இலவசமாக சுகமாக்கி விடுவார். அப்போ ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா அப்படி விரும்புகிற பிள்ளைகள் முதலாவது ஆத்மாவில் இருக்கிற பாவத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் அறிந்தும் அறியாமல் செய்திருக்கிற பாவங்களை கிருபையா என்னை விட்டு அகற்றி போடும், அகற்றி போடும். என் முற்பதாக்கள் செய்த பாவங்கள் அக்கிரமங்களை அகற்றி போடும். சங்கீத தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் அப்படி கருத்தாக ஜெபிக்கிறார். அப்படி சரீரத்தில் வியாதி இருக்கிற பிள்ளைங்க இரவு போயிட்டு அந்த தானியேல் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எவ்வளோ கருத்தாக உபாசம் பண்ணி 21 நாட்கள் உபாசம் இருந்து தன்னுடைய பாவத்தையும் தன் முற்பதாக்களின் பாவத்தையும் அறிக்கை செய்து கண்ணீரோடு ஜெபிக்கிறான். சூப்பரான ஒரு வசனம் பாருங்க. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் அந்த தானியேல் தன்னுடைய பாவத்தையும் தன் முற்பதாக்களின் பாவத்தையும் அறிக்கை செய்து கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு கிளைமேக்ஸில் ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாஷ். இந்த ஜபத்தை செய்யணும். இந்த வசனத்தை நல்லா மைண்டில் வைங்க, இந்த வசனத்தை நீங்கள் குறித்து வைங்க. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜபிக்கணும். ஆண்டவரே, உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற, பாழாய் கிடக்கிற, வியாதியாய் கிடக்கிற, பலவீனப்பட்டு கிடக்கிற, குறைவோடு வாழுகிற என் குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ளே காணப்படும் இப்படிப்பட்ட கிரியைகளை தீமைகளை நீர் விளக்கி உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் உங்களுடைய பிள்ளைகளாகிய மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ரத்தத்தால் மீட்கப்பட்ட எங்களுடைய குடும்பத்தின் மீது எங்கள் மீது உங்களுடைய முகத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயம் அந்த ஜெபத்துக்கு பதில் வந்து சேரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம் நீர் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அதே 9:19 சொல்லுகிறது, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நாமத்து நிமித்தம் அது தாமதியாமல் செய்யும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உங்களுடைய மிகுந்த இரக்கங்களையே, முன்னாடி வாசம் இரக்கங்களே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஸோ அப்படி வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் தன்னுடைய பாவத்தையும் தங்கள் முற்பதாக்களுடைய பாவத்தையும் அறிக்கை செய்து இந்த 9ஆம் அதிகாரத்தை கவனமாய் வாசித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள், அந்த ஜெபத்தை மறுபடியும் செய்வோம் என்று செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த கட்டுகள் உடையும், கர்த்தர் சுகத்தை தருவார். இப்படி எழுமி நிற்போமா? ஜெபிப்போம். அதில் உற்சாகமாய் சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு மாத்திரமல்ல, சுகம் வந்தது. அந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கிற மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியம் வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. அந்த சாயங்கால வேளையில் நம்ம ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே மீட்கப்பட்டுட்டோம், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில எல்லைகளுக்குள்ளே பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பினால் வருகிற முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்து கவனமாய் நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு நமக்குள்ள பூர்ணப்படணும். யோவான் 10:10 வசனத்தின்படி திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நானோ என் ஜனங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருவான் திருடுகிறவன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு எனக்கும் ஜீவனை உண்டு பண்ண வந்திருக்கிறார். சரீரத்தில் ஒரு ஜீவன், ஆத்மாவில் ஒரு ஜீவன், ஆவில ஒரு ஜீவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தொடுகிற பொழுது, கர்த்தர் நம்மோடு பேசுகிற பொழுது ஒரு ஜீவன் வெளிப்படுகிறது, ஒரு ஜீவன் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தருடைய ஜீவன் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய ஸ்தலத்தில் கர்த்தருடைய ஜீவன் வெளிப்படுகிறது. அந்த ஜீவனால் நிரப்பப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அந்த ஜீவனால் நிரப்பப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள சுகத்தை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவ ஜீவன் நமக்குள்ள விடுதலை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவ ஜீவன் நமக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த ஜீவன் ஒவ்வொருக்குள்ள இறங்கட்டும், அந்த ஜீவன் ஒவ்வொருக்குள்ள இறங்கட்டும்.
இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஜீவன் இறங்குவதாக, ரட்சிப்பின் ஜீவன் இறங்குவதாக, ஜனங்கள் பரிபூர்ணப்படுவார்களாக. ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ணப்படுவார்களாக. சுகத்துல ஒரு பரிபூரணம், ஒரு நன்மையில ஒரு பரிபூரணம், ரட்சிப்புல ஒரு பரிபூரணம், அபிஷேகத்துல ஒரு பரிபூரணம். ஒவ்வொரு நிரப்பட்டும், ஒவ்வொரு நிரப்பட்டும். பரிபூர்ணப்படுத்துங்கப்பா, உடைய பிள்ளைகளை பரிபூர்ணப்படுத்துங்க. எல்லா சோர்வுகள் நீங்கட்டும். ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனால் விளைகிற, ஜீவனால் உண்டாகிற பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், பரிபூர்ண நன்மைகள், பரிபூர்ண அபிஷேகம் ஒவ்வொரு இதயத்தை நிரப்புவதாக ராஜா. ஹalleluya, ஹalleluya. சபிக்கப்பட்ட சபையோ, ஓ ஹalleluya, பாவியான சகையோ, ஓ அந்த வீடு ரட்சிக்கப்பட்டது, அந்த வீடு மனமகிழ்ச்சியாக மாறினது, அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் வந்தது, வீட்டுக்குள்ள சமாதானம் வந்தது. ஹalleluya, பரலோக சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டாங்க. தேவனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தால் நிரப்பப்படுவார்களாக, உம்முடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியால் நிரப்பப்படுவார்களாக. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், ஆவினாலும் ஜனத்தினால் மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் ஆண்டவரே, ஒரு நன்மையும் குறைபடக்கூடாதப்பா. ஜீவனால நிரப்புங்க, ஜீவனால நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளை கப்பா ஆண்டவர் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கர்த்தர் ஜீவன் இறங்குவதாக, கர்த்தர் ஜீவன் இறங்குவதாக. அவள் ஆத்துமாக்குள்ளே இயேசுவின் ஜீவன் இறங்குவதாக, அவள் ஆவிக்குள்ளே இயேசுவின் ஜீவன் இறங்குவதாக, அவள் சரீரத்துக்குள்ளே இயேசுவின் ஜீவன் இறங்குவதாக ராஜா, இறங்குவதாக ராஜா. கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொரு நிரப்புவதாக. Praise the Lord, hallelujah. ஜீவன் நிரப்புவதாக. எல்லா பலவீனங்கள் மாறட்டும். கரலபரஷினமரா ஒரிபலரஷிகரபலரா. ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறபடினாலே, ஓ மகிமையாய் இறங்குகிறபடினாலே, வல்லமையாய் இறங்குகிறபடினாலே, தேவன் தழும்புள்ள கரத்தை ஒவ்வொரு மேல வைக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமடைகிறோம். தழும்புள்ள கரம் ஒவ்வொரு தொடுவதாக ராஜா. ஜனங்கள் சுகமடையட்டும் ஆண்டவரே. ஆவில ஆத்மா சரீரத்திலே சுகமடைவார்களாக, சுகமடைவார்களாக, சுகமடைவார்களாக ராஜா. ஹalleluya ஜீசஸ். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. ஹalleluya. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்று, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்று. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. இன்னும் ஒரு முறை சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பொங்கட்டும். ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் தருகிற ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பினால் வருகிற சந்தோஷம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் மகிழ பண்ணட்டும், மகிழ பண்ணட்டும், மகிழ பண்ணட்டும், மகிழ பண்ணட்டும். நாமே 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 பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை தேடி வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பினால் வருகிற சந்தோஷம்,
ஆண்டவரே, ஒரு சில நேரத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்த நிலைமையில் யாராகிலும் நின்று இருக்கலாம். இந்த வார்த்தைகளை ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகட்டும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவர்களுக்குள்ளே இருந்து பொங்கட்டும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவர்களுக்குள் இருந்து பெருகி பொங்கி பாய்ந்து ஓடட்டும். அப்படியே நீர்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபையின் கரம் கூட இருந்து நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.